الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين وقال الله سبحانه وتعالى إذ تستغيثون ربكم فاستجاب لكم أني ممدكم بألف من الملائكة مردفين وقال النبي عليه الصلاة والسلام لو توكلتم حق توكله لا رزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான, முபாரக்கான, தூய்மையான, அர்த்தமுள்ள மார்க்கத்தை தந்திருக்கிறான். உலகத்தில் உள்ள மற்ற எல்லா மதங்களை விட உண்மையான மார்க்கம், யதார்த்தமான மார்க்கம், அல்லாஹ்வினால் புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் இந்த தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம். அது குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை தான் நான் தீனா உங்களுக்கு புரிஞ்சு கொண்டேன். இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வேறு யாரை எதை தேடினாலும் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இஸ்லாம் அல்லாத வேற எந்த மதத்தை யாரு தெரிவு செய்தாலும் அதை அல்லாஹ் ஒரு போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹ்வினால் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்ததோடு நின்று விடாமல் அந்த மார்க்கத்துடைய அடிப்படையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக இலட்சக்கணக்கான நபிமார்களையும் 300க்கும் மேற்பட்ட ரசூல்மார்களையும் இந்த பூ உலகத்திற்கு அனுப்பி வைத்து மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டி கொண்டே இருந்தான். அந்த நபிமார்களுடைய வழிகாட்டுதலுக்கு, அறிவுரைகளுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் இறை சொப்புகளையும் இறை வேதங்களையும் அவ்வப்போது அல்லாஹ் இறக்கி வைத்துக் கொண்டே இருந்தான். அந்த நபிமார்களுடைய வரிசையில் கடைசியாக நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இறுதியாக அனுப்பி வைத்தான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர். நபிமார்களுக்கு முத்திரையாக நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபியவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து கிட்டத்தட்ட நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால சுமார் 23 வருடம் வாழ்ந்தார்கள். அவர்கள் தன்னுடைய இச்சைப்படி வாழல்ல, அவர்கள் தன்னுடைய விருப்பப்படி வாழல்ல, தன்னுடைய ஆசைக்கு தோதுவாக வாழல்ல. அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய விருப்பத்துடைய அடிப்படையில் இருந்தது. அவர்கள் வாழ்ந்த அந்த முழு காலத்திலேயும் நேரத்தையும் அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி செலவழித்தார்கள். அவர்களுடைய பேச்சு கூட வகையாக இருந்தது.
குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், ஷரியாவுடைய அடிப்படையில் நபி அவர்கள் எந்த ஒன்றை பேசினாலும் தன்னுடைய ஆசைக்கு தோதுவாக பேச மாட்டார்கள், தன்னுடைய விருப்பத்திற்கு தோதுவாக பேச மாட்டார்கள். வமா யன்திகு அனில் ஹவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. தன்னுடைய ஆசைக்கு தோதுவாக, தன்னுடைய விருப்பத்திற்கு தோதுவாக அவர்கள் பேசவும் மாட்டார்கள். அவர்களுடைய பேச்சும் வகையாக இருந்தது. வகையுடைய அடிப்படையில் நபி அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டினான். அந்த வழிகாட்டுதலை வைத்து 100க்கு 100 முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முழு மனித சமுதாயத்திற்கு ஒரு உதாரண புருஷராக இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு சென்றார். உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம், எத்தனையோ மதங்களும் தோன்றி அவைகளில் அதே அநேகமான மதங்கள் இருந்த இடம் இல்லாமல் அவைகள் அழிந்தும் விட்டது. ஒரு சில மதங்களை தவிர எத்தனையோ மத தலைவர்கள் உலகத்திற்கு தோன்றி இருக்கின்றார்கள். அவர்கள் ஒன்றை சொல்லுவார்கள், இன்னும் ஒன்றை செய்வார்கள். யாராவது ஒருவர் அவரிடத்துல போய் நீங்க இப்படி பேசியிருந்தீங்க, நீங்க இப்படி எழுதி இருந்தீங்க, மீடியாக்கள் உங்களோட பேச்சுக்கள் இப்படி எல்லாம் வந்தது, ஆனா நீங்க அதற்கு நேர் மாற்றமாக வாழ்கின்றீர்களே, செய்கின்றீர்களே என்று யாரும் கேட்கவும் மாட்டாங்க. துணிந்து யாராவது போய் கேட்டாலும் அவர் என்ன சொல்லுவாரு, அது என்னுடைய ஜாப், அது என்னுடைய உத்தியோகம், அது என்னுடைய தொழில், இது என்னுடைய பர்சனல் லைஃப், இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தயவு செய்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குறுக்கீடு செய்யாதீர்கள் என்று பதில் சொல்லி நழுவி விடுவார். ஆனால் நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு அல்ல. எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள், எதை செய்தார்களோ அதை சொன்னார்கள். சொன்னதை செய்து காட்டிய மிகப்பெரிய தலைவர் என்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதனால அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான முறையில, யதார்த்தமான முறையில வாழ்ந்து காட்டியதனால அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்ததை போன்று கிட்டத்தட்ட நபி அவர்களுடைய சுன்னா ஹதீஸையும் பாதுகாத்திருக்கின்றான். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர் இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாத்தோம். குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தான், அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பையும் அல்லாஹ் எடுத்திருக்கிறான். நபி அவர்களுடைய காலத்திற்கு முன்பில் இருந்து லௌஹுல் மஹ்பூஸ் வல்ஹுவ குர்ஆனும் மஜீத் ஃபீ லௌஹில் மஹ்பூஸ், அந்த மஹ்பூஸ் பாதுகாக்கப்பட்ட பலகையிலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனை பாதுகாப்பதை போன்று நபி அவர்களுடைய சுன்னாக்களையும் நபி அவர்களுடைய ஹதீஸ்களையும் பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கின்றான். சமீப காலமாக நாம் பார்க்கலாம், நம்முடைய குர்ஆனின் மீதும் எத்தனையோ பலவிதமான குற்றச்சாட்டுகள். இப்பொழுது ஸ்டேட்ல உள்ள அந்த பிரசிடென்ட்டை விட முன்னால வாழ்ந்த அந்த ஜனாதிபதி என்ன சொன்னாரு, குர்ஆன்ல தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய 13 ஆயத்துகள் இருக்கின்றது, அதனால குர்ஆனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் ஒரு வாதத்தை வைத்தாரு. ஆனால் இறுதியில் அவர் எந்த முறையில, எவ்வளவு கேவலமான முறையில, எந்த ஒரு பொருளால் அடிபட்டு வெளியில போனார் என்பதை நான் சொல்லி நீங்க தெரிய வேண்டிய தேவை இல்லை. ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள முக்கியமான ஒரு நாடு, அந்த நாட்டுடைய தலைவர் மிகப்பெரிய செல்வந்தராக கோடீஸ்வரராக இருந்தார். அவர் ஒரு கிரீன் புக் சொல்லி அந்த நாட்டில் அறிமுகம் செய்தாரு. நீங்க இந்த கிரீன் புக்கை தான் ஃபாலோ பண்ணணும். குர்ஆன்ல வர ஆயத்துகள் எல்லாம் அது நபியுடைய காலத்துல வந்த சஹாபாக்களுக்குரியது, அதனால் அவர்களுக்கு பின்னால வாழ்ந்தவர்களுக்கு தேவையில்லை. நான் உண்டு பண்ணின இந்த கிரீன் புக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஒரு வாதத்தை முன்னால வைத்தாரு. இறுதியில அவருடைய முடிவும் என்னவானது என்பதை நீங்கள் அனைவர்களும் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆனை யார் யார் எதிர்த்தார்களோ அவர்கள் அனைவர்களுடைய முடிவையும் அல்லாஹ் கேவலமானதாக, இழிவானதாக ஆக்கியதுடன் நபியவர்களுடைய ஹதீஸையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து வைத்தான். நபியவர்களுடைய ஹதீஸை பாதுகாப்பதற்காக எந்த அளவுக்கு நபியுடைய ஹதீஸுடன் இணைந்த அனைத்து அறிவிப்பாளர்களுடைய வரலாறு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு நபி அவர்களுடைய ஒரு ஹதீஸை யாராவது ஒருவர் அறிவிக்கிறார், அன் அப்துல்லா என்று கூறினார் என்றால் உடனடியாக நாம் திருப்பி கேட்போம், எந்த அப்துல்லா,
இந்த அப்துல்லாவுடைய தந்தை யாரு? அப்துல்லாஹிபின் அப்பாஸா, அப்துல்லாஹிபின் மஸ்ஊதா, அப்துல்லாஹிபின் உமரா, அப்துல்லாஹிபின் அம்ர் இப்னு ஆஸா, அப்துல்லாஹிபின் சுபைரா. இது எந்த அப்துல்லா? அவருடைய பாப்பாவுடைய பெயர் என்ன? அவருடைய அப்பாவுடைய பெயர் என்ன? அவருடைய தாயுடைய பெயர் என்ன? அவர் எங்கே பிறந்தார்? எந்த வருடத்திலே பிறந்தார்? ஆரம்ப கல்வியை யாரிடம் கற்றார்? எந்தெந்த ஆசிரியர்களிடம் எந்தெந்த கலைகளை கற்றார்? எந்தெந்த நாடுகளுக்கு பிரயாணம் செய்தார்? அவரால் எழுதப்பட்ட கிதாபுகள் என்னென்ன? அவருடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்னென்ன? எந்த வருடத்தில் எந்த பெண்ணை திருமணம் முடித்தார்? அதன் மூலம் கிடைத்த குழந்தைகள் எத்தனை? அதற்கு பின்னால் இறுதியில் எங்கே வஃபாத்தானார்? கிட்டத்தட்ட 1,00,000 மேற்பட்ட நம்முடைய இஸ்லாமிய ஹதீஸ் துறையில் ஈடுபட்ட அந்த முஹத்திஸீன்கள், ஹதீஸ்களை வல்லுநர்களுடைய முழுமையான வரலாறு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் பாதுகாப்பாக இருக்கு. அதனால யாரும் இந்த ஹதீஸில் ஏதாவது ஒன்றை சொல்லிவிட முடியாது. ஒரு ஹதீஸ சஹீஹோ தஈஃபோ மௌதுஊ ஏதாவது சொன்னாலும் நபியவர்கள் சொன்ன எல்லாமே அந்த ஹதீஸ் தான். ஆனால் அதனுடைய அறிவிப்பாளர்களுடைய தொடரில் யாராவது ஒரு அறிவிப்பாளர் கொஞ்சம் பொய் சொல்லக்கூடியவராக இருக்கிறார், சுன்னாவுக்கு மாற்றம் செய்கின்றார், வேண்டுதல் குறைந்தவராக இருக்கிறார், ஏதாவது சந்தேகத்திற்கிடமான வேலைகளை செய்கிறார் என்று சொன்னால் அந்த ஹதீஸுடைய தரம் குறைந்து விடுகின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, 1,00,000 மேற்பட்ட அறிவிப்பாளர்களுடைய ஹதீஸை, அவர்களுடைய முழு வரலாறுகளை இஸ்லாமிய மார்க்கத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக நெருக்கமான சீடர்கள் 12 பேர்கள். அவர்களுக்கு ஹவாரியீன் என்று சொல்லப்படும். அவர்களால் அந்த 12 சீடர்களுடைய வரலாறை கூட பாதுகாக்க முடியல. அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட அந்த இன்ஜீல் வேதத்தை கூட பாதுகாக்க முடியல. இன்ஜீலை நாங்கள் எடுத்துக்கொண்டோம், அதுல பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, ஓல்டு டெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, நியூ டெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட அந்த வேதத்தை அவர்களால் பாதுகாக்க முடியல. அவர்களுடைய நெருக்கமான 12 சீடர்களுடைய பூர்த்தியான வரலாறு அவர்களிடத்திலே இல்லை. ஆனால் அல்லாஹ் குர்ஆனையும் பாதுகாத்தான், நபியவர்களுடைய ஹதீஸையும் பாதுகாத்தான். அந்த ஹதீஸில் யார் யார் ஈடுபட்டார்களோ அவர்களுடைய முழுமையான வரலாறுகளையும் பாதுகாத்தான். அது மாத்திரமல்ல, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஆராயப்பட்ட மாதிரி, அல்லது அவர்களுடைய ஹதீஸுக்கு விளக்கம் எழுதப்பட்ட மாதிரி இதுவரைக்கும் உலகத்துல வேறு யாருடைய பேச்சுக்கும் இந்த அளவுக்கு விளக்கம் எழுதப்படல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் 10,000. அதுல இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அல்-ஜாமிஉ ஸஹீஹ் என்ற கிரந்தத்துல கிட்டத்தட்ட 7,000 ஹதீஸ்கள் இருக்கின்றது. அந்த இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய புகாரி ஷரீஃபுக்கு மாத்திரம் இதுவரைக்கும் 600க்கும் மேற்பட்ட விரைவுரைகள் எழுதப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் யாரும் அதனை முடிவு கண்டதே கிடையாது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அந்த அளவுக்கு நபியவர்களுடைய ஹதீஸுக்கும் விளக்கம் எழுதப்படுகின்றது. நபியவர்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவர்களுடைய உடலமைப்பு எப்படி இருந்தது அதை பற்றி ஷமால் திருமிதியில் தனியாக ஒரு கிதாபே எழுதப்பட்டிருக்கின்றது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்னுடைய தலைமுடியை எந்த முறையிலே வாழுவார்கள், வளர்த்தார்கள். ஹதீஸ் ஷரீஃபில் மிஷ்காத்துடைய ஷரஹல கூட வருகின்றது. ஜும்மா என்ற ஒரு விதம், லிம்மா என்ற ஒரு விதம், வஃபா என்ற ஒரு விதம், தன்னுடைய காதுடைய சுனை வரைக்கும், காதுக்கு கீழால் உள்ள பகுதி வரைக்கும், தோல் பட்டை வரைக்கும் 3 கட்டங்களில் 3 விதமாக நபியவர்கள் தன்னுடைய முடியை வளர்த்திருக்கின்றார்கள். நபியவர்கள் எவ்வாறு முடியை வாழுவார்கள், நபியுடைய நெற்றி எவ்வாறு இருந்தது, நபியுடைய கண் புருவம் எவ்வாறு இருந்தது, நபியுடைய கண் இமை எவ்வாறு இருந்தது, எப்பொழுதுமே தன்னுடைய 2 கண்கள் சுருமா பூசப்பட்ட நபி அவர்களுடைய கண்கள் இருந்தது. நபியுடைய கண்ணம் எவ்வாறு, நபியுடைய மூக்கு எவ்வாறு, நபியுடைய வாய் எவ்வாறு, நபியுடைய உதவி எவ்வாறு, நபியுடைய தாடியிலே இருந்த பழுத்த முடிகள் எத்துணை. அதற்கு அனஸ்ரதி அல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி அவர்களுடைய தாடியில 20 அல்லது 21 பழுத்த முடிகள் இருந்ததாக அதற்கு அனஸ்ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோள் பட்டை எவ்வாறு இருந்தது, நபி அவர்களுடைய புஜம் எவ்வாறு இருந்தது, நபி அவர்களுடைய கை விரல்கள் ஷத்தினுல் கஃபைனி வல் கதமைன்,
சதை பிடித்து கொண்ட கை கால்கள் உடையவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய மூச்சு எவ்வாறு இருந்தது? பலமான மூச்சுடையவர்களாக இருந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் மாத்திரம் ஆராய்ச்சி செய்யப்படல. நபி அவர்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எந்த அளவுக்கு நபி அவர்கள் பாவித்த பொருட்கள் உட்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்துடைய மோதிரங்களை பாவித்தார்கள். அந்த மோதிரங்களிலே எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்ன? நபி அவர்கள் மொத்தம் 45 ஒட்டகங்களை பாவித்தார்கள். அந்த 45 ஒட்டகங்களுடைய பெயர்களும் இஸ்லாத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. சக்கரா என்ற ஒரு ஒட்டகம், ஜெதா என்ற ஒரு ஒட்டகம், கத்துவா என்ற ஒரு ஒட்டகம், சாஜியாண்ட ஒரு ஒட்டகம், அருபாண்ட ஒரு ஒட்டகம், 45க்கும் மேற்பட்ட ஒட்டகங்களை நபியவர்கள் பாவித்திருக்கின்றார்கள். 20க்கும் மேற்பட்ட குதிரைகளை நபியவர்கள் பாவித்திருக்கின்றார்கள். நபியவர்கள் 9 வாள்களை பாவித்தார்கள். அதில் ஒரு வாழ்த்தான் துல்பிகார் என்று சொல்லக்கூடிய வாள். நபியவர்களுடைய பாதுகாவலர்கள் யாரு? நபியவர்களுடைய காதிமீன்கள் யாரு? அதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்படும் சாஹிபுன் அலைஹி வல் விசாதா, நபியுடைய பாதரட்சையை சுமக்கக்கூடியவர், நபியுடைய தடையணையை சுமக்கக்கூடியவர். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய அந்தரங்க விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தவர் யாரு? ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. நபியுடைய எழுத்தாளர்கள் யாரு யாரு? நபியுடைய கவிஞர்கள் எத்தனை பேரு? ஹஜ்ரத் காதிப் இப்னு மாலிக். இதே போன்ற 5க்கும் மேற்பட்ட நபியவர்களுடைய கவிஞர்கள். நபியுடைய பால்குடி சகோதரர்கள் யாரு யாரு? நபியவர்களுக்கு பால் புகழ்ச்சி செவிலித்தாய் யாரு யாரு? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்துல வேறு யாருடைய வரலாறும் இந்த அளவுக்கு மிக விரிவாக எழுதப்படவும் இல்லை, ஆராய்ச்சி செய்யப்படவும் இல்லை. இதைவிட கொஞ்சம் மேல போய் நாங்க பார்த்தோம்டா, நமக்கு விருப்பமான நம்முடைய தந்தை அல்லது தந்தையுடைய தந்தை ஏதாவது ஒரு பொருளை ரொம்ப விரும்பி பாவித்தா அவருடைய மகனோ பேரனோ என்ன செய்வாரு? என்னுடைய அப்பா பாவித்தது, என்னுடைய அப்பா பாவித்ததுன்னு சொல்லி அதை எடுத்து அடிக்கடி பார்த்து அவர் அதை சொல்லிக் கொண்டே இருப்பார். ஓரளவு ஒரு 20, 30, 40, 50 வருடம் அவர்களால பாதுகாக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கிட்டத்தட்ட 1400 சொச்சம் வருஷம் கழிந்தும் நபி அவர்களுடைய சில பொருட்களை அல்லாஹ் இன்று வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மேல் அங்கி, ஜுப்பாவுக்கு மேலால போடக்கூடிய ஒரு அங்கி, நபியுடைய காலத்துல வாழ்ந்த சாஜிப் இப்னு ஸுஹைர் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர். அவர் ஆரம்பத்தில் இறை நிராகரிப்பாளராக இருந்தார். பின்னாலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு நபியவர்கள் தன்னுடைய ஒரு அங்கை அன்பளிப்பாக கொடுத்து விடுகின்றார்கள். அவருடைய வஃபாத்துக்கு பின்னால ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த அங்கை 20,000 திர்ஹம் கொடுத்து வாங்குகின்றார்கள். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிரிவுக்கு பின்னால அந்த அங்கை உமையாக்களிடம் செல்கின்றது. அவர்களுடைய ஆட்சி முற்றுப்புள்ளி வந்ததற்கு பின்னால அப்பாசியாக்கள் அந்த அங்கியை கைப்பற்றுகின்றார்கள். அவர்களுடைய ஆட்சியும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதற்கு பின்னால உஸ்மானிய பேரரசர்களில் ஒரு அரசர் சுல்தான் 2வது சலீம் என்று சொல்லக்கூடியவர் நபி அவர்களுடைய அங்கியை வாங்கி அதை ரொம்ப பாதுகாப்பாக துருக்கியுடைய தலைநகரம் இஸ்தம்பூல், அங்கே சொக்கோப்பின் ஒரு மியூசியம், அந்த மியூசியத்தில் நபி அவர்களுடைய அங்கி இன்று வரைக்கும் பாதுகாப்பாக இருக்குகின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, 124 சென்டிமீட்டர் நீளமுள்ள ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அங்கி அந்த தொக்கோப்பி மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, 9 வாள்கள், அதிலே ஒரு வாள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் நபியவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட துல்கிஃபார் என்று சொல்லக்கூடிய வாள், அந்த வாளும் இன்று வரைக்கும் அந்த தொக்கோப்பி மியூசியத்தில் இருக்கின்றது. இதே ஒரு ஆச்சரியம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹத் யுத்தத்தில் கலந்து கொள்கின்றார்கள். உஹதுடைய யுத்தம் உங்களுக்கு தெரியும். முஸ்லிம்களுக்கு பெரிய சோதனைகள், ஆபத்துகள் ஏற்பட்டு விடுகின்றது. அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முன்னம் பல்லுண்டு ஷஹீதாகி விடுகின்றது. போர் முனை யுத்த களத்தில் இது மாதிரியான விரிப்புகள் விரிக்கப்பட்டிருக்காது. வெறும் பாலைவன பூமி, அந்த பாலைவனம், மணல் நிலம்,
அங்கே நபியவர்களுடைய ஒரே ஒரு முன்னப்பல் ஷஹீதாக்கப்பட்டு விடுகின்றது. அந்த மணல் பூமியில ஏதாவது ஒன்று வீழ்ந்து விட்டால் மறுகணமே அந்த பூமிக்குள்ளே புரிந்து விடும். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒரே ஒரு முன்னப்பல்லை பாதுகாக்கப்பட்டு அந்த பல்லை இன்று வரைக்கும் அந்த துர்கோவி மியூசியத்துல தங்கம், மாணிக்கம், மரகதங்கள் நிறைந்த ஒரு பேழையுடைய நடுவுல நபி அவர்களுடைய பல் இன்று வரைக்கும் வைத்து அது பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் அக்பர். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எதை சொல்ல மாறும் என்றால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான முறையில வாழ்ந்தார்கள். போலியாக வாழல்ல, நடிப்பாக வாழல்ல, யதார்த்தமாக வாழ்ந்தார்கள். கியாமத் வரைக்கும் வரக்கூடிய முழு மனித சமுதாயத்திற்கு இந்த தீன் போய் சேர வேண்டும். அவர்கள் அத்தனை பேர்களும் முஸ்லிம்களாக மாறணும். அவர்கள் அனைவர்களுக்கும் இந்த ஹிதாயத், இந்த ஈமானுடைய செல்வம் கிடைத்து எல்லோரும் சுருக்கவாதியாக மாறணும் என்ற கவலையில வாழ்ந்தார்கள். அதனால் அந்த நபியுடைய ஹதீஸையும் அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த நபியுடைய மேனியிலே பட்ட சில பொருட்களையும் பாதுகாத்தான். அந்த நபியுடைய ஹதீஸுடன் இணைந்த முஹத்திஸின்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏன் அந்த நபி அவர்கள் உண்மையான முறையில வாழ்ந்து அந்த சஹாபாக்களுக்கு உண்மையான தீனை வாழ்ந்து காட்டினாங்க. உலகத்தில் உள்ள தலைவர்கள் அநேகமானவர்கள் வாழ்ந்து காட்ட மாட்டாங்க, வெறும் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். நபியவர்கள் அவ்வாறு அல்ல. சஹாபாக்களுடன் இரண்டரை கலந்து நபியவர்கள் சொன்ன அறிவுரை என்ன? முழுமையான தீனை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உற்பத்தி செய்து கொள்ளுங்க. முழுமையான தீனை உங்களுடைய வாழ்க்கையில உண்டு பண்ணிக் கொள்ளுங்க. அந்த தீனின் மூலமாக சாதிக்கலாம். நபியவர்கள் அனுப்பப்பட்ட காலம் மிக பயங்கரமான காலம். பஞ்சமா பாதகங்கள் தலைவிரித்து ஆடிய காலம். பாவங்களும் குற்றங்களும் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்துடைய சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகள் கூட தன்னுடைய ஆட்சிக்கு கீழால் இவர்களை வைப்பதற்கு கூட விருப்பம் இல்லை. இந்த அந்த அளவுக்கு எந்த விதமான பலமும் இல்லாதவர்கள், அறிவுத்துறையில ஜீரோவாக திகழ்ந்தார்கள். பொருளாதார அடிப்படையில் அடிமட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாகரிகத்துடைய வரைவிலக்கணம் கூட தெரியாது. மஸ்ஜிதுகள் வந்து சில நேரம் சிறுநீரை கழித்து விடுவார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களை திருத்த முடியாது, இவர்களை சீராக்க முடியாது, இவர்களை நல்வழிக்கு எதிர்க்க முடியாது என்று நபி அவர்கள் மனம் தளரல்ல, நபி அவர்கள் விட்டுவிடல்ல. பல வகையில் நபி அவர்களை திட்டினார்கள், பல வகையில் நபி அவர்களை ஏசினார்கள், பல வகையான சோதனைகளை நபி அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவைகள் அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருந்திக் கொண்டு அதை பொறுத்துக் கொண்டு அவர்கள் சதாவும் அந்த மக்களுடைய ஹிதாயத்திற்காக வேண்டி பாடுபட்டார்கள். இந்த அளவுக்கென்றா அர்க்கம் இப்னு அபில் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுல தான் மக்காவுல இருந்த காலத்துல மிக முக்கியமான இஸ்லாமிய சகோதரர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு மஷூரா செய்வார்கள். அங்க தாரும் நஜ்வான் ஒரு இடம் இருந்தது. அங்கேதான் மக்களுக்கு முஸ்லிம்கள் ஒன்று சேருவார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய ஆலோசனை என்ன, அவர்களுடைய மஷூராவுடைய சாரம்சம் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரு கொலை செய்யறது, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யாரு துன்பம் கொடுக்கிறது, அது போன்ற மிக முக்கியமான சஹாபாக்களுடைய பெயர்களை எடுத்து அவருக்கு என்ன செய்வது, இவருக்கு என்ன செய்வது, அவர்களுடைய முழு மஷூராவுடைய சாரம்சம் என்ன? முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் அழித்து ஒழிப்பது என்பாரு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அர்க்கம் இப்னு அபில் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு நபி அவர்களுடைய ஆலோசனை என்ன, அபூ ஜஹலுக்கு யாரு தாவத் கொடுக்கிறது, அபூ லஹபை போய் யாரு அழைக்கிறது, அபூ சுஃபியானை எங்கே போய் சந்திக்கிறது, அபூ லஹப் எந்த நேரத்தில் சந்திக்கப்படுவான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்களும் இவர்களை அழித்து ஒழித்து கட்டுவதற்குரிய ஆலோசனை, நபி அவர்களும் அவர்களை சுவர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய ஆலோசனை. எந்த அளவுக்கு கவலைப்பட்டார்கள் என்றால் அல்லாஹ்வை கேட்கின்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்ளப் போகின்றீர்களா, நீங்கள் உங்களை அழிவில் போட்டுக் கொள்ளப் போகின்றீர்களா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நபி அவர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் கவலைப்பட்டார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்கள் ஒவ்வொருவரையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள், தீனின் பக்கம் அழைத்தார்கள். முதலாவது தௌஹீதின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம் அந்த மக்கள்
மக்களை அழைத்தார்கள், வீடு வீடாக சென்றார்கள், கடை கடையாக சென்றார்கள், தெருத்தெருவாக சென்றார்கள், ஒவ்வொரு மக்களே உள்ள மிக பிரபலியமான சந்தை சந்தையாக சென்றார்கள். அந்த காப்பிர்களை சில பேர கேட்பாங்க, மாலிஹாதர் ரசூல் மாலிஹாதர் ரசூல் இந்த ரசூலுக்கு என்ன ஏற்பட்டு விட்டது? இவர் சாப்பிடுகின்றார், இவர் உண்ணுகின்றார், உண்டு விட்டு சந்தை சந்தையாக சூப்பு என்பதனுடைய பன்மாத்துவார். அதாவது அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மொழி தெரியும். ஒவ்வொரு சூப் அந்த மார்க்கெட்ல வேலை, இந்த மார்க்கெட்ல வேலாண்டுவாங்க. ஒவ்வொரு சந்தை சந்தையாக நபியவர்கள் செல்வார்கள். 15 நாளைக்கு ஒரு முறை கூடக்கூடிய உட்கார்ந்து என்ற ஒரு சந்தை, மஜாஜ் என்று சொல்லக்கூடிய சந்தை, ஒரு மாதத்திற்கு ஒரு முறை சேரக்கூடிய மஜின்னாடு சொல்லக்கூடிய சந்தை, சந்தை சந்தையாக சென்று அங்கே வியாபாரம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் அழைப்பார்கள். ஹஜ்ஜுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நூற்றுக்கணக்கான ஹாஜிகள் மீனாவோட தங்கியிருப்பாங்க. அவர்களிடம் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மையீனி வமையன்சுருனி ஹத்தா உபல்லிக ரிசாலாத்தி ரப்பி. யார் இருக்கிறீங்க எனக்கு ஒதுங்குவதற்கு இடம் தர வேண்டும்? யார் இருக்கிறீங்க எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள்? என்னுடைய அப்படியே தூதுத்துவத்தை நான் எட்டி வைக்கணும். அல்லாஹ்வோடு அனுப்பப்பட்ட தூதுவனாக நான் இருக்கிறேன். அந்த தூதுத்துவத்தை எட்டி வைப்பதற்கு யார் இருக்கிறீங்க? ஒவ்வொரு கூடாரமாக போய் நபி அவர்கள் அந்த மக்களை தீனின் பக்கம் அழைப்பார்கள். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் வருகின்றார்கள். அவர்களை நபி அவர்கள் ஒன்று சேர்க்கின்றார்கள். அவர்களை அமர வைத்து இந்த இஸ்லாமிய பேச்சு, ஈமானுடைய பேச்சு, ஈமானுடைய முதாக்கராவை செய்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு ஆகப்பெரிய ஒரு சக்தி தேவை. அது ஈமானுடைய சக்தி. முதலாவது நபி அவர்கள் அந்த ஈமானுடைய சக்தியை தான் அவர்கள் கொண்டு பண்ண முயற்சித்தார்கள். ஈமானுடைய முசாக்கராவை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய வல்லமையை எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய உள்ளமை குதிரத்தை எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய உள்ளபடி உண்மையான முறையை நம்ப வேண்டும். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அது அப்பல் விளைவிட்டா ஆரம்பம் இல்லாமல் ஆரம்பமானவன். அது ஆகிய விளைவிட்டா முடிவை இல்லாமல் முடிவானவன். அவனுடைய முடிவுக்கு முடிவும் இல்லை, அவனுடைய ஆரம்பத்திற்கு ஆரம்பமும் இல்லை. முதப்பிரும் பிலா முஷீர். முழு உலகத்தை அவன் தனியாக நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு எஸ்பைசர்கள் இல்ல, அவனுக்கு பர்சனல் செக்ரட்டரி அந்தரங்க செயலாளர்கள் யாரும் இல்ல, அவனுக்கு உதவியாளர்கள் யாரும் இல்ல, அவனுக்கு யாருடைய தேவையும் இல்ல. மலக்குமார்களுடைய தேவை, அவர் ஜிப்ரீல், மீகாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் போன்றவர்களுடைய தேவை, நபிமார்களுடைய தேவை, யாருடைய தேவையும் இல்ல. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தேவையற்றவன். அவனுக்கு நிகராக உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் வந்ததில்லை. ஓலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. அவனுக்கு நிகராக எதுவும், எந்த பொருளும், எந்த வஸ்துவுமே இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை அமர வைத்து அவர்களுக்கு ஏகத்துவ பாடத்தை படித்துக் கொடுத்தார்கள். அல்லாஹ் எவ்வளவு பரிசுத்தமானவன், அல்லாஹ் எவ்வளவு தூய்மையானவன், அல்லாஹ் ஹய்யுன் கய்யூம் நிலையானவன், அவன் நித்திய ஜீவன். என்னுடைய ரப்பு வழி தவற மாட்டான். அவனுக்கு மறதி என்று ஒன்று இல்லை. அவன் எதை நாடுவானோ அதை செய்வான். அவன் யாரை நாடுவானோ அவரை கேவலப்படுத்துவான். யாரையாவது அல்ல கேவலப்படுத்திவிட்டால் அவரை யாரும் கண்ணியப்படுத்த முடியாது. அவன் தான் இரவை கொண்டு வருகின்றான், அவன் தான் பகலை கொண்டு வருகின்றான். ஒரு பேச்சுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இரவை நிரந்தர இரவாக வைத்து விட்டான் என்றால் முழு உலக மக்களாலாவது பகலை கொண்டு வர முடியுமா? குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீகும் பிதியா. அல்லாஹ் அந்த இரவை கியாமத் வரைக்கும் தொடர்ந்து இரவாக வைத்து விட்டால் யாராவது பகலை கொண்டு வர முடியுமா? குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுன் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீகும் பிலைலின் தஸ்குனூன ஃபீஹ். அவன் பகலை நிரந்தர பகலாக வைத்து விட்டான் என்றால் மனிதர்களால் யாராவது இரவை கொண்டு வர முடியுமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அவன் தான் இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி கொண்டு வருகின்றான்.
கொண்டுதான் நாம் விதைகளை பூமியிலே போடுகின்றோம். அந்த விதையை அதாவது கிழக்கக்கூடியவன் யாரு? இன்னல்லாஹ் பாலிகுல் ஹப்பி வன்னவா. விதைகளையும் அந்த கொட்டைகளையும் விளைவிக்க சேர்க்கக்கூடியவன், விளைக்கக்கூடியவன் அவன். அவன் தான் வானத்திலிருந்து நீரை பொழிய வைக்கின்றான். பலியம்புரில் இன்சானு இலா தஆமி அன்னா ஃபபதனா அல்-மாஅ ஸப்பா ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وأبا متاعا لكم ولأنعامكم. உங்களுடைய உணவை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் தான் வானத்திலிருந்து நீரை கொட்டும் என்று கொட்டுகின்றோம். அந்த நீரை நாமே இறக்கி வைக்கின்றோம், கொட்டுகின்றோம். அந்த நீர் பாதுகாக்கப்படுவதற்காக பூமியை நாமே பிளக்குகின்றோம். சும்மா சப்பத்தனல் அர்ப சக்கா. அந்த நீரின் மூலமாக தானியங்களையும் திராட்சை போன்றவைகளையும் ஜெய்தூன்களையும் அதே மாதிரி பேரிட்டம் பழங்களையும் அதிலிருந்து விரிந்த பலவிதமான தோட்டங்களையும் எத்தனையோ வகையான பழங்களையும் அல்லாஹ்தான் உண்டு பண்ணுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு முதலாவது ஏகத்துவ பாடத்தை படித்துக் கொடுத்தார்கள். குர்ஆனை படிப்பதற்கு முன்னால ஈமானை படித்தார்கள். இப்னு மாஜாவுல வரக்கூடிய ரிவாயத் ஹஜ்ரத் ஜுந்த் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பார்கள், குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஹனு ஃபித்யானுல் ஹஜாவிரா ஃபதஅல்லம்னா ஈமான் قبل ان نتعلم القرآن ثم تعلمنا القرآن فازددنا به ஈமானா. நாம் பருவத்தை அறிவதற்கு மிக சமீபத்திருந்த காலத்தில் நான் நபியவர்களோடு சேர்ந்திருந்த நேரத்தில் ஈமானை படித்தோம். குர்ஆனை படிப்பதற்கு முன்னால முதல்ல ஈமான், அதற்கு பின்னர் குர்ஆன். ஈமானை படித்த குர்ஆனை படித்ததன் மூலமாக நம்முடைய ஈமான்ல அதிகரிப்பு ஏற்பட்டது. ஒரு கசப்பான உண்மையை நானும் நீங்கள் வைத்துக் கொள்ளணும். இந்த காலத்துல குர்ஆன் மாஷாஅல்லாஹ் படிக்கப்படுகின்றது. ஆனா ஈமான படிக்காமல் குர்ஆனை படித்ததுனால குர்ஆனுடைய அடிப்படையில வாழ்வது கஷ்டம். குர்ஆனுடைய knowledge மாஷாஅல்லாஹ் நிறைய பேர் இருக்குது. யாருக்கு கேட்டாலும் சொல்லுவாங்க, இதெல்லாம் பருது, இது கட்டாயம், இது அவசியம் செய்ய வேண்டும், இதெல்லாம் என்ன, இது ஹராம், இது பாவம், இது பெரும்பாவம், செய்யக்கூடாதுன்னு தவறானது. ஆனால் தெரிந்து கொண்டே பருதை விடுகின்றோம், தெரிந்து கொண்டே ஹராமை செய்கின்றோம். ஏன்? நபியுடைய சஹாபாக்கள் படித்த மாதிரி நாங்க ஈமானை படித்து விட்டு குர்ஆனை படிக்கல. ஈமானை படிக்காமல் குர்ஆனை படித்ததுனால குர்ஆனுடைய அடிப்படையில் வாழ்வது கஷ்டம். நம்முடைய தாவத்துடைய உழைப்புல எங்க போனாலும் என்ன சொல்லுவாங்க? ஈமானுடைய மஜ்லிஸ், ஈமானுடைய பயான், ஈமானுடைய முஸாக்கரா, ஈமானுடைய உழைப்பு. என்ன நம்ம எல்லோருக்கும் தேவை ஈமான். மற்றது அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு உலகளாவிய இஸ்லாமியர்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லை. முழு உலகத்துல 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள், முழு உலகத்துல பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் இஸ்லாமிய எத்தனையோ ஷேக்மார்கள் அவர்களுடைய பட்டியலில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஐக்கிய நாட்டு சபையில 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய உறுப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உலக ஜனத்தொகையில 157 கோடி இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எதற்கு பஞ்சம் என்று சொன்னா, இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய வாழ்க்கை இல்லை. பணத்திற்கு பஞ்சம் இல்ல, ஆட்சிக்கு பஞ்சம் இல்ல, அதிகாரத்திற்கு பஞ்சம் இல்ல, செல்வம் செல்வாக்குகளுக்கு பஞ்சம் இல்ல. இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய வாழ்க்கை இல்ல. வாழ்க்கை இல்லாததற்குரிய காரணம் அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்ல, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்ல. அல்லாஹ்வை பயப்படாததுனால யார் யாரோ எவரைவரோ எவரையோ பார்த்து நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். முழு உலகத்தில் உள்ளவர்கள் அனுபவிக்கிறாங்க எங்களின் மூலமாக. இந்த சில நல்லடியார்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான சில வலியுள்ளார்கள், சில இளைஞர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தயவை கொண்டுத்தான் மற்றவர்களுக்கும் அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கிறான். பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய தயவானத்தான் ஈமான் இல்லாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்களுடைய நிலைமை என்ன? கலிமா சொல்லி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நாம் அந்த கலிமா சொல்லாத அவனை பார்த்து பயப்படுகின்றோம், அவனை பார்த்து அஞ்சுகின்றோம்.
அவனுடைய ஆயுதங்களை பார்த்து நடுங்குகின்றோம். ஏன்? நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன், அந்த ஈமானுடைய பலம் நம்முடைய உள்ள திரையில் சஹாபாக்களுக்கு முதலாவது இதைத்தான் படித்துக் கொடுத்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன புள்ள நபி அவர்களுடன் வாகனத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் பிரயாணத்தில் கூட முஸாக்கரா செய்தார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிக தெளிவான ஆதாரம். நபி அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸை பார்த்து கேட்டார்கள், யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், சின்னவனே சிறுவனே குழந்தையே, உனக்கு சில வார்த்தைகளை நான் சொல்லி தருவேன். இன்னி உஅல்லிமுக கலிமாத், நல்ல முறையில நீங்க கேட்டுக்கோங்க. நீங்க அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாத்தால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். நீங்க அல்லாஹ்வுடைய தீனையும் கட்டளையும் பாதுகாத்தால் அவருடைய உதவியை கண்ணுக்கு முன்னால நீங்க பெற்றுக் கொள்வீங்க. சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க? இதா சாரித்த பஸ்அலில்லா, கேட்டா அல்லாஹ்விடத்துல மாத்திரம் கேளுங்க. உதவி செய்தால் அல்லாஹ்விடத்துல மாத்திரம் உதவி தேடுங்க. சொல்லிவிட்டு அந்த சின்ன குழந்தையுடைய கல்புல ஆழமாக பதிய வைக்கிறார்கள். வாழம் அன்னல் உம்மத லவிஜ்தமஅத் அலா அய்யன்ஃபஉக பிஷைஇன் லன் யன்ஃபஉக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு லக். முழு மக்களும் ஒன்று சேருகின்றார்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு லாபத்தை ஏற்படுத்த அந்த ரப்புடைய நாட்டம் இல்லாவிட்டால் எந்த லாபத்தையும் ஏற்படுத்த முடியாது. முழு மக்களும் ஒன்று சேருகின்றார்கள். உங்களுக்கு ஏதாவது நஷ்டத்தை ஏற்படுத்த அந்த ரப்புடைய நாட்டம் இல்லாமல் எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்த முடியாது. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, நபியவர்கள் வந்து சொன்ன அறிவுரை என்ன? நீங்க வறுமையில வாழ்றீங்க, நீங்க கஷ்டத்துல வாழ்றீங்க, நீங்க நெருக்கடியில வாழ்றீங்க, நாலா புறங்களில் உங்களுக்கு அச்சுறுத்தல், நாலா புறங்களில் உங்களுக்கு மிரட்டல், நீங்க ஒதுக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நான் கொண்டு வந்த இந்த தீனை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த தீனை முழுமையா ஃபாலோ பண்ணுங்க. இந்த தீனுடைய அடிப்படையில முழுமையாக வாழுங்க. அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சியை தருவான். அல்லாஹ் உங்களுக்கு அதிகாரத்தை தருவான். அல்லாஹ் எந்த அளவுக்கு செல்வத்தை தருவான் என்றால் ஜக்காத் எடுப்பதற்கு கூட யாரும் தகுதி இல்லாத அளவுக்கு அல்லாஹ் உங்களை சீமான்களாக ஆக்குவான். எந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்துவான் என்றால் ஈராக்கில் உள்ள ஹீரா என்ற ஒரு பகுதியிலிருந்து ஒரு பெண்மணி வருவாள். அவள் சட்டம் தனியாக வருவாள். மக்காவுக்கு வந்து தன்னுடைய உம்ராவுடைய வணக்கத்தை நிறைவேற்றி விட்டு செல்வாள். அவளுடைய முழு பிரயாணத்துல அவளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாத அளவுக்கு அந்த அளவுக்கு முழு நீண்ட பிரதேசத்தை அல்லாஹ் பாதுகாப்பான நிலைமையாக பிரதேசமாக மாற்றுவான். நபி அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்ல, இவைகள் அனைத்தும் பின்னொரு காலத்தில் நடக்கின்றது. நபி அவர்கள் சொன்ன அறிவுரை என்ன? அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்புங்க. அல்லாஹ்வை நம்பினால் இதுவரைக்கும் நம்பிய யாரையும் அல்லாஹ் கைவிட்டதில்லை. மாற்றமாக யார் யாரு அல்லாஹ்வுடைய மக்லூக்க நம்பினார்களோ, படைப்பிடங்களை நம்பினார்களோ, படைப்புகளிடம் உள்ள அதிகாரங்களையும் ஆட்சிகளையும் ஆயுதங்களையும் படைபலம் பணபலத்தை நம்பினார்களோ அவர்கள் யாரும் வெற்றி பெறல்ல. அவர்கள் யாரும் அவர்களுடைய லட்சியத்தை குறிக்கோளை அடையல்ல. இதற்கு மாற்றமாக யார் யார் அல்லாஹ்வை நம்பினார்களோ அவர்கள் யாரையும் அல்லாஹ் இதுவரைக்கும் கைவிட்டதில்லை. அதற்கு குர்ஆன்ல நிறைய வரலாறுகள் நீங்க அடிக்கடி கேள்விப்படுவீங்க. அவனுடைய நீர்வளத்தை நம்பினான், அவனுடைய நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை நம்பினான், அதன் மூலமாகவே அவனுக்கு அல்லாஹ் சமாதி கட்டினான். அதற்கு அல்லாஹ்வை நம்பினார்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை பூர்த்தியாக இருந்தது. முன்னால மிக பயங்கரமான கடல், பின்னால தன்னுடைய மிகப்பெரிய பட்டாளம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சொன்னார்கள், மூசா இன்னால முஜரகூன், நாம் வசமாக அகப்பட்டு விட்டோம், நாம் வசமாக மாற்றிக்கொண்டோம் என்று சொன்ன நேரத்தில் அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? கல்லா, ஒருபோதும் நாம் அகப்படல, ஒருபோதும் நாங்கள் மாற்றிக்கொள்ளல. என்னுடைய ரப்பு என்னுடன் இருக்கிறான், அவனிடத்தை வழிகாட்டுவான். அல்லாஹ்வை நம்பினார்கள். அவ்வளவு பெரிய அந்த செங்கடல்ல 12 பாதைகளை திறக்க செய்து ஒரு பாதையில் நடக்கக்கூடியவர் அடுத்த பாதையில் நடக்கவரை பார்க்கக்கூடிய அளவுல 2க்கு மத்தியில் கண்ணாடியை கொண்டு ஒன்றை ஏற்படுத்தி அவர்கள் 3 பேர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த பிறவுனை அந்த செங்கடலிலேயே அல்லாஹ் மூழ்கடித்து அவனுக்கு சமாதி கட்டினான்.
மேலான பெரியார்களே, அங்கிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் மக்காவுல வாழ்ந்த மக்கத்து முஸ்லிம்கள். நமக்குத்தான் ஆயுதம், நமக்குத்தான் பலம், நமக்குத்தான் அதிகாரம், நாம் தான் மக்காவுடைய அதிகாரம், நாம் தான் காபத்துல்லாவுடைய நிர்வாகம் என்றெல்லாம் பாய்ந்து கொண்டு துள்ளிக்கொண்டு குதித்துக் கொண்டிருந்தாங்க, பயமுறுத்திக் கொண்டே இருந்தார்கள், எச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் அதையும் கூறுகின்றான். ஒரு குரு இஸ் அன்தும் கலீல் முஸ்ததஅஃபூன ஃபில் அர்ض தகாஃபூன يتخطفكم الناس فآواكم وأيدكم بنصره ورزقكم من الطيبات. மக்காவுடைய இந்த ஆரம்ப நிலையை நீங்க கொஞ்சம் தீர்த்துக்கி பாருங்க. இது அன்தும் கலீல், நீங்க ரொம்ப அற்ப சொற்பமானவர்களாக இருந்தீங்க, எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருந்தீங்க. முஸ்ததஅஃபூன ஃபில் அர்ض, பூமியில ஒடுக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. தகாஃபூன இந்த மக்கள் உங்களை கொலை செய்து விடுவார்களோ, உங்களை உராய்ந்து கொண்டு சென்று விடுவார்களோ என்று சதாபம் பயத்துடன் நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. ஆனாலும் அல்லாஹ் உங்களை மதீனாவுல ஒதுங்க செய்தான். அவனுடைய உதவியை கொண்டு உங்களை பலப்படுத்தினான். நல்லவைகளை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உணவளித்தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மக்கள் எல்லாம் பாய்ந்து கொண்டு தூங்கிக்கொண்டு குறித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அத்துணை பேர்களுக்கு அல்லாஹ் அந்த பதிலுடைய கிழத்தில் அவர்களுக்கு சமாதி கட்டி யார் யார் அல்லாஹ்வை நம்பினார்களோ அவர்களை அல்லாஹ் இந்த மாதிரி பாதுகாத்தான் என்றா குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். இது தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னீ முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்ஜிஃபீன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உங்களுடைய ரப்பை அழைத்ததை நினைத்து பாருங்க. பத்ருடைய யுத்தத்துடைய தினத்திற்கு முந்தைய இரவுல நபி அவர்கள் சஜிதாவுல வீழ்ந்து ரொம்ப நேரமா அல்லாஹ்ட்ட துஆ செய்தார்கள். எந்த நாட்டிற்கையும் உதவி கேடல்ல, எந்த ஆதரவாளர்கள்ட்ட ஹெல்ப் கேட்கல. நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க எங்களுக்கு உதவியை தாங்க, உங்களோட ஆயுதங்கள் அனுப்புங்க, உங்களோட போர்சஸ் அனுப்புங்க, உங்களோட நேவி கப்பலை தாங்க. யாரிடத்துல நபி அவர்கள் எதையுமே கேட்கல, ரப்பிடத்துல கேட்டார்கள். கேட்டு சில வினாடிகள் கூட சரியல்ல, அல்லாஹ் பதிலை இறக்குகின்றான். இதோ உங்களை ரப்ப நீங்க அழைத்தீங்க, உங்களுடைய அழைப்புக்கு நாம் பதில் தந்து விட்டோம். 1000 மலக்குமார்களை அனுப்பி உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய போகின்றோம். அடுத்த நாள் காலையில அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையில் 500 மலக்குமார்கள், அதில் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையில் 500 மலக்குமார்கள், 1000 மலக்குமார்களை பதிலுடைய மைதானத்திற்கு இறக்கி அந்த அத்துணை அல்லாஹுடைய மறுப்பாளர், இறை மறுப்பாளர், அல்லாஹுவை நிராகரித்தவர்களுக்கு அல்லாஹ் முட்டுப்புள்ளி விட்டு நபி அவர்களையும் நபி தோழர்களையும் பாதுகாக்குகின்றார். அல்லாஹுடைய பொதுவான ஒரு சுன்னா, யாரு அல்லாஹ்வை நம்பினாலும் அவனுடைய நம்பிக்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் நடக்க மாட்டான். அவன் அரேபியனாக இருக்கலாம், அஜமியனாக இருக்கலாம், ஏசியனாக இருக்கலாம், ஆப்பிரிக்கனாக இருக்கலாம், அவன் தமிழோ ஆங்கிலமோ அரபியோ இந்த பாஷையை பேசுறவனாக இருந்தாலும் உலகத்தில தான் மனிதன். பாட்டு மறுத்தவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய சகோதரர்கள் கூட ஒரு மனிதன் அடுத்த மனிதனை மதிக்கிறான் என்ன அவன் பார்க்கிறது. அவருடைய படிப்பு என்ன, அவருடைய டிகிரி என்ன, அவர் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாரு, அவருடைய பேங்க் பேலன்ஸ் என்ன, அவருடைய வீடு வாசல் என்ன, அவருடைய எஸ்டேட் என்ன, அவருடைய சொத்து செல்வம் என்ன. உலகத்தில் மனிதன் அடுத்த மனிதனை மதிப்பதற்கு இவைகளை பார்ப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகள் எதையும் வேறெடுத்து பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் ஒருவர் உண்மையான கண்ணியமானவராக ஆக வேண்டும். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களை யார் அல்லாஹ்வை மிக அதிகமாக பயப்படுவாரோ அவர்தான் உங்கள் ஆக கண்ணியமானவர், உங்களில் ஆக சிறந்தவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய போக்கு என்ன, அவருடைய சுன்னா என்ன, யார் அல்லாஹ்வை நம்பினாலும் அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் மாற்றம் செய்வதில்லை. மக்காவுல ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், ஹஜ்ரத் மாபியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடித்து 2 கரங்களும் கட்டப்பட்டு தூக்கு மேடையில ஏற்றப்படுவதற்கு அவர்கள் சில நிமிடங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் மாபியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முழு மக்காவுல எங்கேயுமே திராட்சை பழம் கிடைக்கவே கிடைக்காது, திராட்சையுடைய காலமே இல்லை.
ஆனால் உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியில ஒரு மனிதனுடைய தலையுடைய அளவுக்கு பெரிய ஒரு திராட்சை கொடை இருந்து அதன் மூலம் அவர் சாப்பிட்டுக் கொண்டிருந்ததை நான் பார்த்ததாக ஹஜ்ரத் மாவியா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்த அந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் நாடினால் மனிதனுடைய எந்த உதவியும் இல்லாமல் அதற்கு உபைதுக்கு திராட்சையை அல்லாஹ்வால கொடுக்கலாம். ஹஜ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் துபாஆ பின்த் ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இப்னு மாஜாவுடைய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப காலத்துல கடுமையான கஷ்டம், இஸ்லாமியர்களுக்கு கடும் வறுமை, சாப்பிடுறது கொண்டுமே இல்ல. ஹஜ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சிறுநீர் கழிக்க சென்று கொண்டிருக்கின்றார்கள். கழித்த அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு எலி ஒன்று வந்து அவர்களுக்கு முன்னால ஒரு திர்ஹம போடுது. அப்படியே நின்று பார்க்கிறாங்க. இரண்டாவது ஒரு திர்ஹம கொண்டு வருது. மீண்டும் இருந்து பார்க்கிறாங்க. மூணாவது திர்ஹம், நாலாவது திர்ஹம், அஞ்சாவது திர்ஹம், கிட்டத்தட்ட 17-18 திர்ஹம்களை கொண்டு வந்து போட்டு அந்த திர்ஹம் இருந்த பையையும் அவர்களுக்கு முன்னால வந்து போட்டு விட்டு சென்று வருகின்றது. கடும் வறுமையான காலம். அதற்கு உடனடி அவைகளை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகல. நேர நவீனத்துல போனாங்க. யார சூழல்லாம் நான் சிறுநீர் கழிக்க போனேன். ஒரு எலி எனக்கு முன்னால கொண்டு வந்து இப்படி போட்டது. முழு சரித்திரத்தில் சொன்னதோட நபியவங்க சொன்னாங்க, அந்த எலி எந்த பொந்திலிருந்து அந்த பையை கொண்டு வந்தது நீங்க பாத்தீங்களா? ஆம் யார சூழல்லாம். அந்த பொந்தில கையை நீங்க விட்டீங்களா? இல்ல யார சூழல்லாம், நான் விடவே இல்லை. அந்த எழுத்தான் எனக்கு முன்னால கொண்டு வந்து போட்டது. நபியவங்க சொன்னாங்க, இது ஒரு உணவு, இது ஒரு பணம், அல்லாஹ் அவனுடைய குதிரத்தால் உங்களுக்கு அனுப்பி வைத்தது. நீங்க இதை பாதித்துக் கொள்ளுங்கள். எதை சொல்ல வாரோம்டா, அல்லாஹ் உணவை கொடுக்க நாடினா மனிதனுடைய உதவி இல்லாமல் உணவை கொடுப்பான். அல்லாஹ் பணத்தை தர நாடினால் ஒரு ஏழை மூலமாக பணத்தை அல்லாஹ்வால் தர முடியும். அல்லாஹ் பாதுகாக்க நாடினா பெரிய, அதாவது புல்டோசர் அல்லது பயங்கரமான ஆயுதங்கள் தேவையில்லை. இதனுடைய வேலையில நபியவர்களையும் அவர்களையும் இணை வைத்து பாதுகாத்தான். உலகத்தில் உள்ள வழிகளாக மெல்லிய வளர்ச்சிழந்தி வள வழிகளாக மெல்லிய வளர்ச்சி வள அந்த சிறந்தி வலையை வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் என்ன இருக்குது? முழு உலகத்துடைய விஞ்ஞானி எல்லாத்தையும் அவங்க விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாங்க. முழு உலகத்துடைய வைத்தியர்கள் எல்லாத்தையும் நீங்க வாங்க, உங்களுக்கு நாங்க கிரீன் கார்டு தாரோம், உங்களுக்கு நாங்க பென்ஷன் தாரோம், உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி தாரோம், உங்களுக்கு வீடு தாரோம். அந்த நாட்டில் சேவை ஒன்றுமே இல்லை. முழு உலகத்தில் உள்ள எல்லா புத்திஜீவிகள், எல்லா விஞ்ஞானிகள், எல்லா அறிவாளிகளையும் வைத்து அவர்கள் ஒரு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்களுக்கு நம்பிக்கை அவர்களுடைய ஆயுதங்கள்ல, அவர்களுக்கு நம்பிக்கை அவர்களுடைய டெக்னாலஜியில, அவர்களுக்கு நம்பிக்கை அவர்களுடைய அந்த திட்டங்கள்ல, செயல்கள்ல. ஆனால் இது செயலிழந்து போனா வேறொன்றும் இல்லை. நம்முடைய ரப்பு பாதுகாக்க நாடினா ஒரு வழி இல்லை, நூற்றுக்கணக்கான வழிகள். நம்முடைய அல்லாஹ் உதவி செய்ய நாடினா ஒரு வழி இல்லை, நூற்றுக்கணக்கான வழிகள். அல்லாஹ் உணவு தர நாடினா ஒரு வழி இல்லை, நூற்றுக்கணக்கான வழிகளால உணவை தருவான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னது என்ன? அந்த மக்காவுல மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியில வைத்து ஈமானுடைய பாடத்தை படித்துக் கொடுத்து, நீங்க அல்லாஹ்வை நம்பினீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை அல்லாஹ் வீணாக்க மாட்டான், உங்களுடைய எதையிலே அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நீங்க பிறவியில சொல்லலாம், நபியுடைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களுக்கு சரி, அதற்கு பின்னால வாழ்ந்தவர்களுடைய நிலைமை என்ன? எந்த காலமாக இருந்தாலும் சரி, நபி அவர்களும் நபி தோழர்களும் வஃபாத்தாகி 1வது நூற்றாண்டுடைய கடைசி காலம் ஹிஜ்ரி 92. இஸ்லாமியர்கள் பல நாடுகளை வெற்றி கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜமாத் முதல்ல நேவி ஜமாத் ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள மொரோக்கோ, துனிசியா, அல்ஜீரியா போன்ற பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கே இஸ்லாம் வேகமா பரவி ஹிஜ்ரி 92 தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 12,000 பேர்களுடைய படையுடன் 12,000 பேர்களுடைய படையுடன் 4 கப்பல்களில் ரமதானுடைய மாதத்தில் அவர்கள் அந்த கடல் பிரயாணம் செய்து ஸ்பெயினுடைய ஒரு கடலோர பகுதி, அங்கே வந்து அவர்கள் வந்து ஒரு மலைப்பகுதியில வந்து இறங்குகின்றார்கள். வந்து இறங்கியவுடன் முதலாவது அவர்கள் துணிச்சலா செய்த மேல அவர்கள் ஏறி வந்த அந்த 4 கப்பல்களையும் நெருப்பினை போட்டு எரித்து விட்டார்கள். இந்த கப்பல் எழுந்ததுன்னு சொன்னா
நாம் நம்முடைய சொந்த நாட்டுக்கு போக வேண்டிய அந்த ஆசை வந்துவிடும். அதனால நாங்க எந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோமோ அந்த நாடு நம்முடைய நாடு. இல்லைக்கு ஷஹாதத்துக்கு வீர மரணம். இந்த ரெண்டை தவிர வேறு ஒன்றுமில்லை. அல்லாஹ்வை நம்பினார்கள். 4 கப்பல்களையும் நிறுத்தி பொசிக்கிறார்கள். தாரிக் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி வந்து அந்த ஸ்பெயின்ல அவர்கள் வந்து இறங்கிய இடம் தான் ஜிப்ரால்டார், ஜபல் அல் தாரிக். இன்று வரைக்கும் அந்த பகுதி அது அதாவது பிரிட்டிஷ் காலனி, பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சியில் அந்த பகுதி மட்டும் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஜபல் அல் தாரிக் ஜிப்ரால்டார் அந்த பகுதியில் வந்து இறங்கி வந்து அவர்களுடன் யுத்தம் செய்து அதனுடைய பிரதிபலன் 800 வருடம் அரேபியர்கள் ஆட்சி செய்ய களம் அமைத்து கொடுத்தாங்க இந்த தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ்வை நம்பினார்கள். அவருடைய நம்பிக்கைக்கு அல்லாஹ் வீணாக்கல்ல. முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாரு? இந்த நாட்டுக்கு வந்தவர்கள், இந்த நாட்டுக்கு தீனை கொண்டு வந்தவர்கள். அதற்கு மிக நீண்ட வரலாறு. முகமது காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியாவுக்கு வருவதற்குரிய மிக முக்கியமான காரணம் சரித்திரத்தில் எழுதப்படுகின்றது. இலங்கைக்கும் அந்த காலத்துல நிறைய அரபிகள் வந்து விட்டார்கள். அந்த வந்த அரபிகள் ஒரு சிலர் அங்குள்ள சில பெண்மணிகள் இஸ்லாத்தை தடுத்து திருமணம் முடித்து அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஆட்சி காலம். அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர் ஆட்சியாளர், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கவர்னர். நிறைய நாடுகளை வெற்றி கொண்டிருக்கிறாங்க. இலங்கை நாட்டுடைய பௌத்த மன்னர் பார்க்கின்றார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய நெருக்கம் கிடைக்கணும், அவருடைய சகவாசத்தை பெறணும். சந்தர்ப்பத்தை பார்த்துக் கொண்டே இருந்தாரு. ஆனால் சரியாக சந்தர்ப்பம் அமையல்ல. இந்த சில அரபிகள் இறந்து வருகின்றார்கள். அவர்களுடைய மனைவிமார்கள் விதவைகளாக, அவர்களுடைய குழந்தைகள் அனாதைகளாக. அந்த மனைவிமார்களையும் குழந்தைகளையும் ஒரு கப்பலில் ஏற்றி விலை மதிக்க முடியாத சில அன்பளிப்பு பொருட்களையும் அந்த கப்பலை ஏற்றி அந்த கப்பலை பக்தாதுக்கு அழைத்து வைக்கின்றார்கள். இலங்கை கடற்பரப்பை தாண்டி அந்த கப்பல் சிந்துடைய அந்த நதி ஓரத்தாலே சென்று கொண்டிருந்த வேளையில பயங்கரமான ஒரு புயல் காற்று ஒன்று வீசி அந்த சிந்து நதியுடைய கரையை இந்த கப்பல் தரை தட்டுகின்றது. அந்த நேரத்தில் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜா ஜாகிர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர், ஒரு ஆட்சியாளர், அவருக்கு செய்தி கிடைத்தது. அந்த காலத்துல கரன்தீப் என்று சொல்லக்கூடிய இலங்கையிலிருந்து பக்தாதை நோக்கி ஒரு கப்பல் ஒன்று சென்று நம்முடைய நாட்டுடைய பகுதியில தரை தட்டி இருக்குது. அதுல பெண்களும் குழந்தைகளும் இருக்கிறாங்க. நிறைய அன்பளிப்பு பொருட்களும் இருக்கின்றது. அதனால் அந்த பெண்களையும் குழந்தைகளையும் எடுத்து அழைத்து வைத்து அந்த பொருட்கள் எடுக்கப்படுகின்றது. இந்த செய்தி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு கேள்விப்பட்டு இந்த ராஜா ஜாகிருடன் யுத்தம் செய்யத்தான் 6000 பேர்களுடைய ஒரு படையை முகமது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தலைமையில் இந்தியாவுக்கு அழைத்து வைக்கின்றார். வெறும் 6000 பேர்களுடைய படை. முகமது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த நேரத்தில் அவருடைய வயது 16 அல்லது 17 வயது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. 16-17 வயதுடைய ஒரு வாலிபன் 6000 பேர்களுடைய படைக்கு தளபதியாக ஆகலாமா? அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடன் வாழ்ந்தார், இசையுடன் வாழ்ந்தார், இஸ்லாத்தின் நோட்டுக்கு ஒரு பற்றுடன் வாழ்ந்தார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவரும் நல்லவர் அல்ல, அவருடைய மருமகன் மிக நல்ல மனிதர். வெறும் 6000 பேர்களுடைய படை இந்த ஒரு பெரிய இந்திய உபகண்டம் வந்து அந்த ராஜா ஜாகிருடன் யுத்தம் செய்து அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று சில பகுதிகளை பிடித்து அதற்கு பின்னால்தான் முழு இந்திய உபகண்டத்தை 800 வருடம் முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்ய இந்த முகமது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் களம் அமைத்துக் கொடுத்தாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வாறு நாங்கள் வரலாறுகளை பார்த்தோம் என்றா யாரு அல்லாஹ்வை நம்பினாலும் அவர்களுடைய நம்பிக்கையை அல்லாஹ் வீணாக்குவதில்லை. அல்லாஹ்வை நம்பவும் வேண்டும், அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி வாழவும் வேண்டும். நம்பிக்கை சீராக்கணும். நம்முடைய நடை, உடை, பாவனை, பழக்க வழக்கம், வியாபாரம், திருமணம், குழந்தை வளர்ப்பு, நம்முடைய அனைத்து நடவடிக்கைகளை இஸ்லாமிய முறைப்படி ஆக்கணும். தாவத்துடைய உழைப்புடைய நோக்கம் அதுதான். வெறும் தொழுகைக்கு வாங்க, தொழுகையை சீராக்குங்க என்று அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பு பணி அல்ல இது. அதையும் இன்ஷா அல்லாஹ் செய்வோம். அதனுடன் எங்களுடைய முழு வாழ்க்கை மாற வேண்டும்.
நம்முடைய நடை மாற வேண்டும், நம்முடைய உடை மாற வேண்டும், இஸ்லாமிய சுண்ணத்தான கலாச்சாரம் வர வேண்டும், நல்ல நேர்மையான நல்ல வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அழகான வியாபாரம் வர வேண்டும், நல்ல அகலாக்குகள் நல்ல குணங்கள் வர வேண்டும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு உம்மத்தை நபி அவங்க முதல்ல தயாரிச்சாங்க. அதே அடிப்படையில சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. வணக்கத்தையும் சீராக்கினார்கள், வாழ்க்கையையும் சீராக்கினார்கள். கொடுக்கல் வாங்கல் எந்த அளவுக்கு நேர்மையை செய்தார்கள் என்றால், எந்தெந்த நாடுகளுக்கு போனார்களோ அந்த நாட்டு மக்களே இவர்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல அந்த அளவுக்கு நேர்மையான வியாபாரிகள். எவ்வளவு துணிச்சலா சொல்வாங்க அந்த சஹாபாக்கள், நாங்க வந்திருக்கிறோம், நாங்க உங்கள்கிட்ட கூறு கொண்டோம், கூணும் மிச்சலனா, நீங்க நம்மை போன்று ஆகுங்கள், நீங்க எங்களை போன்று ஆகுங்கள். உலகத்தில் எங்கேயாவது ஒரு பகுதி இருக்கிறதா அந்நியவர்கள் முஸ்லிம் அல்லாத ஈமான் அல்லாதவர்களை பார்த்து நீங்க எங்களை போன்று ஆகுங்கள் என்று சொல்வதற்குரிய துணிச்சல் உலகத்தில் எங்கேயாவது இருக்கிறதா? ஆனா நாங்க பேசினா நாங்க முஸ்லிம்கள் 1400 வருஷம் வந்து எங்களோட குர்ஆன் இதுவரைக்கும் மாற்றப்படல, ஒரு புள்ளி கூட மாற்றப்படல, ஒரு நுக்தா கூட மாற்றப்படல. எங்களோட நபியவர்கள் அப்படியானவங்க இப்படியானவங்க. குர்ஆனை பற்றி பெருமை பேசுகின்றோம், நபியவர்களை பற்றி பெருமை பேசுகின்றோம், நபியுடைய ஹதீஸை பற்றி பெருமை பேசுகின்றோம். ஆனால் குர்ஆனுடைய வாழ்க்கை நம்மிடத்துல பூர்த்தியாக இல்ல. நபியவர்கள் வாழ்ந்த அந்த இஸ்லாமிய வாழ்க்கை பூர்த்தியாக இல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தயாரித்தாங்க. அவர்கள்ட்ட முழுமையான இஸ்லாமிய வாழ்க்கை வருது. வணக்கங்கள் மாத்திரமல்ல, இபாதத்துகள் மாத்திரமல்ல, கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், குழந்தை வளர்ப்பு அனைத்தையும் இஸ்லாமிய முறைப்படி செய்து அந்த செயல் ரீதியான இஸ்லாமிய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு எந்தெந்த நாடுகளுக்கு போனார்களோ அந்த நாடே இஸ்லாமிய நாடு. அந்த நாட்டுடைய பாஷையே அரேபிய பாஷை. நபியுடைய காலத்துல ஜோர்டான் ரோமர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, ஈரான் நெருப்பை வழங்கிக் கொண்டிருந்தாங்க. ஆனால் ஷாம் தேசம் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த முழு பிரதேசம் இஸ்லாமிய நாடாக மாறி இன்று கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நாடுகள் அரேபிய பாஷைய தன்னுடைய நேஷனல் லாங்குவேஜ், தன்னுடைய தாய் பாஷையா பேசக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு மாறினார்கள் என்றால் அந்த சஹாபாக்களுடைய தியாகம், அந்த சஹாபாக்களுடைய முயற்சி. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் மிக முக்கியமான 3 வேலைகளில் ஈடுபட்டார்கள். நாங்க ஆரம்பத்தில் ஒரு அந்த ஆயத் والذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. நாம் எழுத வாசிக்க தெரியாத உண்மைகளிலிருந்து ஒரு ரசூலை அனுப்பி வைத்தோம். அவர் என்ன செய்வாரு? يتلو عليهم آياته, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதி ஓதி அவனுடைய ஏகத்துவத்தின் பக்கம், அவனுடைய தௌஹீதின் பக்கம் அழைப்பார்கள். அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துவாரு. அவர்களுடைய நடைமுறை காவலைகள்ல தவறு செய்யும் பொழுது உடனடியாக கண்ணியமான முறையில அதை திருத்தி அவர்களுக்கு தர்க்கியா செய்வாரு, அவர்களை சுத்தப்படுத்துவாரு. குர்ஆனுடைய ஞானம், ஹதீஸுடைய ஞானம், தேவையான கல்வி ஞானங்களை அவர்களை கற்பதற்கு உற்சாகப்படுத்தினார்கள். நபியுடைய அத்துணை சஹாபாக்களும் கிட்டத்தட்ட அநேகமானவர்கள் இந்த தர்க்கீபில் ஈடுபடுகின்றார்கள். முதலாவது தாவத், 2வது தர்க்கியா, 3வது தாலீம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இதே தர்க்கீபில் சஹாபாக்கள், அதற்கு பின்னால் வந்த தாபிஈன்கள், அதற்கு பின்னால் வந்த தபா தாபிஈன்கள், அது வரைக்கும் இதே அடிப்படையில தர்க்கீபில், அதற்கு பின்னால் வந்த 4 இமாம்களுடைய காலத்துல இந்த தர்க்கீபில் நடக்குகின்றது. ஹிஜ்ரி 200களுக்கு பின்னால உலகத்துல கல்வியுடைய மோகம் ரொம்ப வேகமா வளர்கின்றது. முஹத்திஸீன்கள் உலகத்திற்கு உருவாகின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 194 பிறக்குகின்றார்கள். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 202 பிறக்குகின்றார்கள். அதே மாதிரி இமாம் திர்மிதி, இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா ஹிஜ்ரி 209 பிறக்குகின்றார்கள். இமாம் நஸாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 215 பிறக்குகின்றார்கள். ஹிஜ்ரி 200க்கு பின்னால வந்த காலம்
அது கல்வியுடைய காலம் என்றால் மிகையாகாது. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய காலத்துல 10,000க்கு மேற்பட்ட இன்பொட்டு மை குப்பிகள் இருந்ததாக வரலாறுகள் கூறப்படுகின்றது. அந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இமாம் புகாரியுடைய பாடத்தில் அமருவார்கள். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பிரயாணம் செய்து ஹதீஸ படிப்பாங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள்ட்ட ஸ்பெயினிலிருந்து ஒரு ஆள் கால்நடையாக வருகின்றார். கிட்டத்தட்ட 4,000-5,000 கிலோமீட்டர் வந்து பக்தாதுல ஈராக்கில் அவர்கள்ட்ட ஹதீஸை படித்ததாக வரலாறு கூறுகின்றது. 2வது நூற்றாண்டுக்கு பின்னால முதலாவது கல்வி, 2வது தாவத், 3வது தஸ்கியா தர்தீப் மாறினாலும் மாஷா அல்லாஹ் இந்த 3 வேலைகளும் ஓரளவு நடந்து கொண்டே இருந்தது. ஹிஜ்ரி 400க்கு பின்னால மேலான பெரியார்களே சகோதரர்களே, இப்பொழுது இஸ்லாமியர்கள் ரொம்ப வேகமா பரவி கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் பல நாடுகளை வெற்றி கொள்கின்றார்கள். இப்பொழுது முஸ்லிம்களுக்கு பதவி மோகமும் பண மோகமும் அதிகமாகி விடுகின்றது. எக்கச்சக்கமான பணம், அந்த பணம் வர வர அதன் மூலம் ஆடம்பரம் அதிகமாகி விடுகின்றது. அதன் மூலம் களியாட்டங்கள், கூத்துக்கள், கும்மாளங்கள் அதிகமாகி விடுகின்றது. இப்பொழுது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக ஆகிவிடுகின்றது. இந்த காலத்துல வந்தவர்கள் தான் மஷாயிக்மார்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்கள், உலகத்திற்கு தரிகாக்களை அறிமுகம் செய்த அந்த இமாம்கள் இந்த காலத்தில் வருகின்றார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் ஹிஜ்ரி 450 பிறக்குகின்றார்கள். காதிரியா தரிகாவுடைய ஷேக் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லாஹ் ஹிஜ்ரி 471 பிறக்கின்றார்கள். ஹிஜ்ரி 533 ராஜா முஹைதீன் சிஷ்தி ரஹ்மஹுல்லாஹ், அதே மாதிரி ஹிஜ்ரி 539 ஷிஹாபுத்தீன் சுஹரவர்தி ரஹ்மஹுல்லாஹ், ஹிஜ்ரி 592 அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த 4வது 5வது நூற்றாண்டுகள்ல இந்த ஷேகுமார்கள் வந்து இந்த மக்கள் கூத்துக்கள்ல, கும்மாளங்கள்ல, களியாட்டங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எப்படியாவது அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும் என்று சொல்லி விக்ருடைய சபைகள், விக்ருடைய மஜ்லிஸ்களை ஆங்காங்கே உருவாக்கி இவர்களை எப்படியாவது அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கினார்கள். ஹிஜ்ரி 400களுக்கு பின்னால முதலாவது தஸ்கியா, 2வது தாலீம், 3வது தாவா என்ற அடிப்படையிலே நடந்து கொண்டிருந்தது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, துரதிஷ்டவசம் ஹிஜ்ரி 600களுக்கு பின்னால அநேகமானவர்கள் இந்த 3 மிக முக்கியமான அமல்களையும் விட்டுவிடுகின்றார்கள். தாவத்திலே உழைப்பு இஜ்மாயியத்தான அமைப்புல நடந்தது விடுபடுகின்றது. தாலீம் இஜ்மாயியத்தான இஸ்லாமிய முறைப்படி கற்று சொல்லிக்கக்கூடிய கல்வி அவைகள் கொஞ்சம் குறைகின்றது. அதே மாதிரி தஸ்கியா, உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த முயற்சி அதிலேயும் குறைவு காணக்கூடிய நேரத்தில் மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இப்பொழுது பல நாடுகள் இன்னும் வேகமா இஸ்லாமியர்கள் நாடுகளை பிடிக்கிறாங்க. உஸ்மானிய பேரரசர்கள் சுல்தான் முகமது பாத்தியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துருக்கியை பிடிக்கின்றார். ஸ்பெயின், முழு ஐரோப்பா முஸ்லிம்கள் ஆட்சி செய்யறாங்க. ஏசியாவுடைய பெரும் பகுதி அதை முஸ்லிம்கள் ஆட்சி செய்கின்றார்கள். மேலான பெரியார்களே, நல்ல கவனிங்க. ஹிஜ்ரி 600களுக்கு பின்னால இஸ்லாமியர்களுடைய ஈடுபாடு எல்லாம் பணத்தை சம்பாதிக்கணும், அனுபவிக்கணும், ஆட்சி அதிகாரங்கள் ஈடுபடணும், ஆடம்பரம், நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையில் ஈடுபடணும். இப்பொழுதும் கிட்டத்தட்ட அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈமான் இல்லாதவர்களை மாதிரி நம்முடைய இஸ்லாமிய சில சகோதரர்களும் அதே போக்குல பணத்தை சம்பாதிக்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல வாகனத்தை வாங்கணும், நல்ல என்ஜாய் பண்ணணும், நல்ல அனுபவிக்கணும். கொஞ்சம் சொல்லுகிறது, குர்ஆன் ஓதுறது, ஜிக்ர் செய்யறது, உம்ரா செய்யறது. இப்ப உம்ராவும் ஒரு செஷன், வருடா வருடம் சிறந்த உம்ராவை போற, வருடா வருடம் சிறந்த ஹஜ்ஜி போற, முகத்தில தாடி கூட வரல, 10 ஹஜ்ஜி செஞ்சிட்டாரு, 12 ஹஜ்ஜி செஞ்சிட்டாரு. அந்த ஹஜ்ஜின் மூலமாக தாடியுடைய சொன்னா வரல. அந்த ஹஜ்ஜின் மூலமாக ஒரு சிலர்கள் வட்டிக்கு கொடுக்கிறதுக்கு ஈடுபடிக்கும் விடல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஏதோ அமல ஒரு சடங்காக செய்கிறது. இஸ்லாமியர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வேறு பக்கமா போக ஆரம்பிக்கின்றது. அந்த காலத்துல தான் நமக்கு முசீபத்தும் உண்டாக ஆரம்பித்து விட்டது. ஹிஜ்ரி 600 வருடத்துடைய ஆரம்ப காலம்.
சுல்தான் ஹாசம் ஷா கான் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய அரசர், மறுமுறையில பெரிய அறிஞராக இருந்தார். அவருடைய நாட்டுக்கு பக்கத்து நாட்டிலே உள்ள 400க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். இந்த நாட்டில் ஏதாவது பொருளை வாங்கிக் கொண்டு நம்முடைய நாட்டில் கொண்டு போய் விற்கலாம் என்ற எண்ணத்துல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த ஹாசம் ஷா கான் என்று சொல்லக்கூடிய அரசருக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. பக்கத்து நாட்டில் உள்ளவர் மிக முக்கியமான 400 வியாபாரிகள் நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாங்க. உடனடியாக ஹாசம் ஷா கான் அவருக்கு கீழே உள்ள பிரதிநிதிக்கு எழுதுகிறாரு, இந்த பெரும் கொண்ட பணத்தை கொள்ளையடித்து இந்த 400 பேர்களையும் கொலை செய்து விடுங்கள். மிக நீண்ட வரலாறு அந்த கலந்தத்துல அல்லாம இப்படி கசீர் ரஹ்மத்துல்லா மிக விரிவாக எழுதுகின்றார்கள். அதற்கு பின்னர் அந்த நாட்டுடைய தலைவன் இன்னும் ஒரு குரூப்ப ஒரு படையை அனுப்பி வைக்கின்றார். அநியாயமான முறையில எங்களை 400 வியாபாரிகளை கொலை செஞ்சிட்டீங்க, ஏன் கொண்டீங்க? அதற்குண்டான சரியான காரணத்தை கேட்பதற்காக ஒரு குரூப்பை சமாதான பேசி அனுப்பி வைக்கின்றார். அந்த சுல்தான் ஹாசம் ஷா கான் என்று சொல்லக்கூடியவர் சமாதானம் பேச வந்த அந்த ஜமாத்தையும் கொலை செய்து விடுகின்றார். இதற்கு பின்னால தான் ஆத்திரப்படுகின்றார் அந்த தலைவர். அவன் தான் ஜங்கிஸ் கான் என்று சொல்லக்கூடியவன், தத்தார்களுடைய தலைவன். அவனுக்கு சரியான ஆத்திரம். அவன் சத்தம் போடுகின்றான், உனக்கு சில கிதாபுகள் வருது, முஸ்லிம்களுடைய இறைவனே, இஸ்லாமியர்களுடைய இறைவனே, நாம் அநியாயம் செய்யப்பட்டு விட்டோம், நீ நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு மலைக்கு மேலால் நின்று சத்தமிட்டு அவனுடைய முழு படைகளை திரட்டிக் கொண்டு முஸ்லிம்களை அழிக்க ஆரம்பிக்குகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த சரித்திரத்தை எழுதக்கூடிய அல்லாமா இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபிலையும், அல்லாமா இப்னு கசீர் ரஹிமஹுல்லா தன்னுடைய அல் காமில் ஃபி தாரீக் என்ற கிதாபிலையும் எழுதுகின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வரலாறு எழுதுவதற்கு பல மாத காலமாக நான் யோசித்தேன், இந்த எப்படி எழுதுறது? என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுடைய மரண அறிவித்தல் அல்லவா, அதை நான் எப்படி எழுதுறது? பல மாத காலமாக யோசித்தேன். இருந்தாலும் பின்னால வரக்கூடியவர்களுக்கு ஒரு பாடமாக அமையணும், அதனால் இதை நான் எழுதுகின்றேன். அல்லாமா இப்னு கசீர் ரஹிமஹுல்லா எழுதுகின்றார்கள், இது வரைக்கும் உலகத்தில் இது போன்ற ஒரு அடாவடித்தனம், இது போன்ற ஒரு அட்டகாசம் நடக்கவில்லை, ஒரு முஸ்லிம்களுக்கு சோதனை நடக்கவில்லை. யாராவது சொன்னால் அதை நீங்க பொய்ப்படுத்தாதீங்க. முக்தர் நசர் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன் யூதர்களை கொண்டு குவித்தான், அதற்கு இதற்கு முன்னால் அது ஒன்றுமே இல்லை. கடைசி காலத்தில் வரக்கூடிய தஜ்ஜால் அவன் கூட அவனை ஏற்றுக்கொண்டவர்களை விட்டுவிடுவான், அவனை நிராகரித்தவர்களை கண்டிப்பான். ஆனால் இந்த ஜங்கிஸ் கானும் அவனுடைய சக நண்பர்களும் அவனை ஏற்றுக்கொண்டவர்களும் இஸ்லாமிய நாடுகள்ல நுழைவாங்க, ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை ஒரு நேரத்தில் கொலை செய்வாங்க. எந்த அளவுக்கு சொன்னா அவர்கள் ஏறி வந்த குதிரைகள் கூட அந்த இரத்தங்களால வழுகி கீழே விழுந்து விடுவாங்க. அந்த அளவுக்கு பூமியில இரத்தம் ஓடுகின்றது. பக்தாதுல மாத்திரம் சமர்கந்து, உஸ்பெகிஸ்தான் பக்கத்துல தாஷ்கண்ட், சமர்கண்ட் மிக முக்கியமான ஒரு ஊர். அங்கே ஒரே நாளையில 7 லட்சம் இஸ்லாமியர்களை கொலை செய்து விட்டார்கள். ஒரு நாளையில 7 லட்சம் இஸ்லாமியர்கள். பக்தாத் இஸ்லாமியர்களுடைய மிக முக்கியமான ஒரு நகரமாக இருந்தது. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொலை செய்து அந்த ஜனாதாக்களை எடுத்து அடக்குவதற்கு ஆண்கள் கூட இல்லை. ஆங்காங்கே தெருக்களுடைய ஓரத்தில் அந்த ஜனாதாக்கள் அதிக வைக்கப்பட்டிருக்கின்றது. சில நாட்கள் கழித்து பெரிய ஒரு மழை பெய்து அந்த மழையின் மூலமாக அந்த ஜனாதாக்களுடைய உடல் பாகங்கள் எல்லாம் சிதறி அதன் மூலம் துருவாடை ஏற்பட்டு பக்கத்து நாட்டிலே உள்ள ஷாம் தேசம், சிரியாவுல வாழ்ந்த ஒரு சிலர் கோளாரா நோயால இழந்தார்கள் என்றும் வரலாறுகள் எழுதப்படுகின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த ஜங்கிஸ் கானுடைய படை யாரையும் விட்டு வைக்கல. ஆண்கள் என்ன, பெண்கள் என்ன, 10 மாத 9 மாத கர்ப்பிணி பெண்கள் அவங்களோட வயிற்றை கிழித்து அந்த வயிற்றுக்குள்ளே உள்ள குழந்தைகளை கூட எடுத்து ஓங்கி பூமியை அடித்து கொலை செய்து விடுவார்கள். ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகள், ஆயிரக்கணக்கான மதரசாக்கள், நூற்றுக்கணக்கான லைப்ரரிகளை நெருப்பிலை வைத்து தீர்த்து கொடுத்துகின்றார்கள். இவங்க பக்தாதுக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி பக்தாதுக்கு உள்ளே வரக்கூடிய அந்த மிக முக்கியமான தஜ்லா நதிக்கு மேலுள்ள பாலத்தை உடைத்து விட்டாங்க இஸ்லாமியர்கள்.
மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஆனால் அவர்கள் அந்த தாத்தாரிகள் என்ன செய்தாங்க, பக்தாதுக்கு வெளியில் உள்ள ஒரே ஒரு லைப்ரரி, ஒரு இஸ்லாமிய லைப்ரரியை உடைத்து அந்த லைப்ரரியில் உள்ள கிதாபுகளை எடுத்து இந்த தஜ்ரா நதியில ஒரு பாலமாக வைக்கின்றார்கள். தஜ்ரா நதியில வைத்து எந்த அளவுக்கு சொன்னா கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மாதமாக அந்த தஜ்ரா நதியில ஓடிய நீர் கருப்பு நீராத்தான் ஓடிச்சு. அவ்வளவு பெரிய ஒரு பாலத்தை கட்டி அந்த பாலத்தின் மூலமாக பக்தாதுக்குள்ளே நுழைந்து அவர்கள் அநியாயங்களை செய்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு கோழைகளாக மாறிவிட்டார்கள் என்றால் அந்த காத்தாரிகள் உள்ள ஒருவன் வருவான். அல்லாஹ் மன்னிக்கோனும். சமீப காலத்துல கோமால நடந்த சில நிகழ்வுகள் நீங்களும் சில வேளை அந்த காட்சிகளை பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட அது கொத்ததுதான் அந்த காத்தாரிகள் செய்தவர்கள். அந்த காத்தாரிகள் ஒருவன் வருவான், ஒரு தெருக்கு வருவான். அந்த தெருவில் உள்ள அனைத்து ஆண்களையும் பெண்களையும் ரோட்ல வந்து நீங்க குளிந்திருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் குளிய வைப்பான். அவர்கள் தன்னுடைய தலையை தூக்கி ஏனப்பா செய்கிறாய் என்று கேட்பதற்கு கூட தைரியம் இல்லை. அதற்கு பின்னால் ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒரு வாளை கொண்டு வந்து அந்த நூற்றுக்கணக்கானவர்களை ஒரே நிமிடத்தில் விட்டு அறுத்து விடுவான். ஒருவர் கூட தலையை தூக்கி ஏன் செய்கிறாய் என்று கேட்பதற்குரிய தைரியம் இல்லை, துணிச்சல் இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அந்த வரலாறு இதுவரைக்கும் நாங்கள் மறக்க முடியாது. சில கருத்து ஆசிரியர்களுடைய கருத்து 3 கோடி இஸ்லாமியர்கள் அந்த கத்தார்களுடைய புரட்சியிட கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். 3 கோடி என்பது சாதாரணமானதா? அவர்களுக்கு தந்தான், ஆட்சியை தந்தான், அதிகாரத்தை தந்தான், செல்வத்தை தந்தான், செல்வாக்கை தந்தான், அச்சமற்ற பலமற்ற சூழலை ஏற்படுத்தினான். ஜக்காத்து வாங்காத நிலைக்கு அந்த அளவுக்கு செல்வத்தை தந்தான். ஆனால் இஸ்லாமியர்கள் துஷ்பிரயோகம் செய்தாங்க. முஸ்லிம்கள் சுக்குறு செய்யல. இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை பாதுகாக்கல. என்னுடைய மனைவி, என்னுடைய கதை, என்னுடைய வீடு, என்னுடைய தொழில், என்னுடைய வயல், எல்லோரும் அநேகமாக சுயநலவாதிகளாக வாழ்ந்தாங்க. அல்லாஹுடைய தீன அதை பாதுகாக்கணும் என்ற சிந்தனை வரல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹுவை ஏற்காதவர்களை நம் மீது சாட்டி விட்டான். ஒரு ஹதீஸ குதுசியில வந்த ஞாபகம், மன் அசானி நிம்மை யாரிப்புனி சல்லத்து அலையே மல்லா யாரிப்புனி, என்னை அறிந்தும் என்னை தெரிந்தும் எப்பொழுது நீங்க எனக்கு மாறி செய்வீர்களோ, என்னை அறியாதவர்களை, என்னை தெரியாதவர்களை உங்களின் மீது நான் சாட்டி விடுவேன். இதுக்கு யார் எங்கள் மீது சாட்டப்பட்டிருக்கிறாங்க? நாத்திகர்கள் சாட்டப்பட்டிருக்கிறாங்க, யூதர்கள் சாட்டப்பட்டிருக்கிறாங்க. பாமால என்ன நடக்கின்றது? அதை போன்று உலகத்துடைய பல பாகங்கள்ல முஸ்லிம்களுக்கு என்ன நடக்குது என்றால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழல்ல, அல்லாஹுடைய பயத்துடன் வாழல்ல, அல்லாஹுடைய முழுமையாக நம்பல்ல, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படல்ல, நபியுடைய சுன்னத்துகளுக்கு வழிபடல்ல. அதனால அல்லாஹ்வை ஏற்காதவர்களை நம் மீது அல்லாஹ் சாட்டி விட்டான். நபியவர்கள் சொன்ன ஹதீஸ் இந்த காலத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ், அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன, வணங்கப்படுவதற்கு என்னை தவிர வேறு யாரும் இல்ல. மாலிக்குல் முழு அரசர்களுக்கெல்லாம் நான் தான் சொந்தக்காரன். மாலிக்குல் முழு அரசர்களுக்கெல்லாம் அரசன் நான் சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், எப்பொழுது என்னுடைய அதிகாரிகள் எனக்கு வழிபட்டு எனக்கு கட்டப்பட்டு நடந்தால் தலைவர்கள் ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களில் உங்களின் மீது உண்டான அன்பை இரக்கத்தை நான் போட்டு விடுவேன். இப்பொழுது என்னை ஏற்றுக்கொண்ட என்னுடைய அடியார்கள் எனக்கு மாறு செய்ய ஆரம்பிக்கின்றார்கள், என்னுடைய கட்டளைகளை புறக்கணிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அவ்வைக்கு குழுபம் முழுக்கின் அலையின் அந்த தலைவர்கள், அந்த மன்னர்கள், அந்த பிரதமர்கள், ஜனாதிபதிகளுடைய உள்ளங்களில் பழிவாங்கக்கூடிய பழிவாங்கக்கூடிய விரோதத்தை நான் போட்டு விடுவேன். பல வகையில் அவர்கள் உங்களை சந்திப்பாங்க. எத்தனையோ சகோதரர்கள் உலகத்தில் பல நாடுகள்ல சந்திக்கப்படுகின்றார்கள், பல நாடுகளில் சோதிக்கப்படுகின்றார்கள். அந்த நாடுகளை நான் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது நினைக்கிறேன். அவர்கள் பல வகையில் சோதிப்பாங்க. ஒவ்வொரு நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு வகையில்
வகையில சோதிக்கப்படுகின்றார்கள். இப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் ஹதீஸ் குதுஸில, அந்த கட்டத்திலேயும் பல தஸ்திலு அன்புசக்கும் முழு அந்த ஆட்சியாளர்கள் அந்த தலைவர்களுக்கு பாதகமாக நீங்க பதுவா செய்வதில் ஈடுபடாதீங்க. மாற்றமாக பல் அஸ்ரிலு அன்புசக்கும் நீங்க எனக்கு முன்னால வந்து பணிங்க, எனக்கு முன்னால வந்து குனிங்க, எனக்கு முன்னால வந்து அழுங்க. சரி, அப்பியக்கும் முழுக்கக்கும் உங்களோட தலைவர்களுடைய ஆபத்தில் நான் பாதுகாப்பேன். நாம் என்னத்தை கூறுகின்றோம்? நாங்கள் அல்லாவுக்கு முன்னால வரணும். முழு உலகமும் எங்களை எதிர்க்கிறார்கள். எங்களுக்கு எதிராக பலவிதமான சதித்திட்டங்களை திட்டுகின்றார்கள். எங்களை அழிப்பதற்கு, எங்களை ஒழிப்பதற்கு, எங்களோட பொருளாதாரத்தை நசுக்குவதற்கு. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இந்த காலத்துல கிடைத்த ஆகப்பெரிய ஒரு சொத்து, ஆகப்பெரிய செல்வம் இந்த தாவத்துடைய உழைப்பு. இதன் மூலம் அல்லாஹ்வை பக்கம் நாங்கள் நெருங்கி நம்முடைய பாவங்களுக்கு, நம்முடைய குற்றங்களுக்கு, நம்முடைய தவறுகளுக்கு உள்ளால் உள்ளபடி மன்றாடி அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து நாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தோம் என்றா நிச்சயமாக அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அதற்குரிய ஒரே ஒரு வழி இந்த தீனுடைய தாவத்துடைய உழைப்பு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இதற்காக வேண்டி நபி அவர்களும் சஹாபாக்களும் பெரும் பெரும் தியாகங்களை செய்தாங்க. நான் லேசா சொல்லிடுவேன், நீங்க லேசா கேட்டுடுவீங்க. ஆனால் அந்த சஹாபாக்கள் செய்த தியாகம், பிறந்த ஊரை விட்டாங்க, வளர்ந்த ஊரை விட்டாங்க, அவர்கள் வாழ்ந்த ஊர்களையும் வீடுகளையும் விட்டாங்க. இதற்குரிய நேரத்தில் வெறுங்கையுடன் போனாங்க. அவங்களுடைய சொத்து மக்காவுல, அவங்களுடைய வீடு மக்காவுல, அவர்களுடைய தோட்டம் மக்காவுல, அனைத்தையும் விட்டு விட்டு வெறுங்கையோட போனாங்க. மதீனாவுக்கு போனதற்கு பின்னால நல்ல சூழல். மஸ்ஜித் நபவியுடைய இமாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், மாமூம்கள், எவ்வளவு அழகான சந்தர்ப்பம். நபி அவர்கள் இமாமாக நிற்க, சஹாபாக்கள் மாமூமாக நிற்க, நபி அவர்கள் குர்ஆன ஓத, அந்த குர்ஆன சஹாபாக்கள் கேட்க, நபி அவர்களுக்கு வஹி வந்து கொண்டிருக்கிறது. அந்த வஹியை கண்ணால பார்க்க அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவிகள் மதீனாவுல வந்து இறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கண்களால பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு அழகான நல்ல சூழல். ஆனால் தீனுடைய தாவத்துடைய தகாதா வருது. மதீனாவை கூட விட்டாங்க, மஸ்ஜித் நபவியை கூட விட்டாங்க, நபிக்கு பின்னால செல்வனை கூட விட்டாங்க, தனக்கு விருப்பமான மனைவிமார்களை விட்டாங்க. அவர்களுக்கு குழந்தை பாசம் இல்லாமல் இல்ல, மனைவி பாசம் இல்லாமல் இல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த தீன் மேலோங்கணும், இந்த தீன் முழு உலகத்திற்கு போகணும் என்ற நோக்கத்துல மதீனாவிலிருந்து உலகம் பூரா போனாங்க. மதீனா எங்க, பாகிஸ்தான் எங்க, பாகிஸ்தானுடைய பலூச்சிஸ்தான் என்ற அந்த பகுதியில பஞ்சுகோர் என்ற ஒரு கிராமம் இருக்குது. பஞ்சுகோர் ஏன் பேரு வந்தது? பஞ்சு பார்த்தியில 5, கோர் 5 கபறுகள், 5 சஹாபாக்களுடைய கபறுகள் அங்கே இருப்பதன் மூலமாக அந்த ஊருக்கு பஞ்சுகோர் என்று பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. மதீனா எங்க, அந்த நாடு எங்க, பாதை வசதி இல்ல, வாகன வசதி இல்ல, அந்த பேச்சு தெரியாது, பாஷை தெரியாது, உணவுக்கு எந்த ஏற்பாடும் இல்லை. ஆனால் உலகம் பூரா போனாங்க. ஆப்பிரிக்காவுடைய மலைகளை தாண்டி போனாங்க, ஆப்பிரிக்காவுடைய பாலைவனங்களை கடந்து போனாங்க, துருக்கியுடைய மலைகள் எல்லாத்தையும் தாண்டி போனாங்க. அட்லாண்டிக் ஓஷனுக்கு முன்னால நின்று கொண்டு அந்த கடலை பார்த்து கூறுகின்றார், சத்தியமாக இந்த கடலுக்கு பின்னால மக்கள் வாழ்கின்றார்கள் எனக்கு தெரியும். இந்த கடலில் சென்று அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை கீழே எட்டி வைப்பேன் என்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சஹாபாக்களை தியாகம் செய்தாங்க. எங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டம் மாதிரி உலகத்தில் வேறு யாரும் பட்டிருக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, லகத் ஊதிது பில்லாஹ் வமா யூதா அஹதுன் வலகத் உஹித்து பில்லாஹி வமா யுகாஃபு அஹதுன். நான் அல்லாஹ்வுடைய தீனுக்கு நோவினை செய்யப்பட்ட மாதிரி உலகத்தில் வேறு யாரும் நோவினை செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க. நான் பயமுறுத்தப்பட்ட மாதிரி உலகத்தில் வேறு யாரும் பயமுறுத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு பல வகையில நோவினைகளை செய்தாங்க. நபி அவர்களை அந்த அளவுக்கு பயமுறுத்தினாங்க. பல வழிகளில் நபி அவர்களை நிறுத்திக் கொண்டே இருந்தாங்க.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, என்ன மிரட்டல் வந்தாலும், என்ன பயமுறுத்தல் வந்தாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தில் உறுதியாக, இந்த தீன்ல உறுதியாக அவர்கள் கொண்டு வந்து இந்த தாவத்தில் உறுதியாக இருந்தாங்க. சாதாரணமான சோதனைகள் அல்ல. அவர்கள் நபியா ஆக்கப்பட்டதிலிருந்தே சோதனை ஆரம்பம். ஏன் அதற்கு முன்னால பிறப்பிலிருந்தே சோதனை ஆரம்பம். பிறக்கும் பொழுதே நபி அவர்களுடைய தந்தை வஃபாத்தாகிவிட்டார்கள். நபி அவங்க அனாதையா பிறக்கிறாங்க. அவர்களை வளர்க்கிறது யாரு? ஹஜ்ரத் ஆமினா அம்மையார், அவங்களோட தாய். இப்பொழுது தாயிலிருந்து பலர்கள் வருவாங்க. ஒரு சீசன் ஒன்று இருந்தது. மக்காவில் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு போவாங்க. ஏன் அந்த குழந்தைகளுக்கு 1 வருஷம் 2 வருஷம் அந்த தாய்க்குரிய சீதோஷனையில கொஞ்சம் கூடான குளிரான பகுதி, அங்கே வைத்து பால் புகச்சு 2 வருஷத்துல பிள்ளைய கொண்டு வந்து ஒப்படைத்தா எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் சொல்லி குழந்தைகள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு வசதியானவர்களுடைய குழந்தைகளை தூக்கி கொண்டு போறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு யாருமே தயார் இல்ல. இந்த பிள்ளைய கொண்டு போய் என்ன செய்ய? இந்த பிள்ளைக்கு பாப்பாவும் இல்ல. இந்த பிள்ளையுடைய உம்மா ஆமினா ஒரு சாதாரணமான பெண். அதனால இவருக்கு எந்த வசதியும் இல்ல. அதனால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு யாருமே தயார் இல்ல. ஹலீமா சாதியாவுடைய கணவன் சொன்னாரு, வேற வழி இல்ல, எங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கல, பரவாயில்லை, இந்த பிள்ளையாவது நாங்க எடுத்துக்கொண்டு போகும்னு சொல்லி அவங்க மெலிந்த ஒரு ஒட்டகத்துல வாராங்க. அந்த ஒட்டகத்தால கூட நடக்க முடியாது. அந்த மெலிந்த ஒட்டகத்துல வருகின்றார்கள். எப்பொழுது ரசூலுல்லாஹ்வை தூக்குகின்றாரோ, ஹலீமா சாதியாவுக்கு இன்னும் குழந்தைகள் இருந்தது. அவளுடைய நீனில அந்த சரியா பாலும் சுரக்காது. அவன் ரொம்ப ஏழையான பெண்மணி. எப்பொழுது ரசூலுல்லாஹ்வை தூக்கி தன்னுடைய அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு பால் புகட்ட ஆரம்பித்தாலோ, அவருடைய மார்பகத்துல பாலும் சுரக்க ஆரம்பிக்கின்றது. நபி அவங்களும் குடிக்கிறாங்க. மற்ற 2 பிள்ளைகளுக்கும் கொடுக்குகின்றால். இப்பொழுது நபி அவர்களை தூக்கி கொண்டு அந்த ஒட்டகத்தில ஏறுகின்றால். வரும்போது எல்லாம் எல்லா கூட்டத்திற்கு பின்னால் வந்த ஒட்டகம் நபி அவங்களை தூக்கிய பறக்கத் அந்த ஒட்டகம் எல்லா ஒட்டகங்களையும் முந்திக் கொண்டு வேகமா போகுது. ஹலீமா சாதியாவுடைய கணவன் கேட்பாங்க, நீங்க வந்த ஒட்டகம் அதே ஒட்டகமா வேற ஒட்டகமான்னு கேட்பாங்க. சொல்லுவாங்க, இல்ல, நான் அதே ஒட்டகத்துல தான் போறேன். இப்ப தாயிப்புல போவாங்க. மற்றவர்களுடைய விவசாய பயிர்கள்ல அவ்வளவு பெரிய விளைச்சல் இல்ல. ஹலீமா சாதியாவுடைய பயிர்ல அந்த அளவுக்கு விளைச்சல். எப்பொழுது நபி அவர்களை தூக்கினார்களோ அவருடைய பறக்கத், அவர்களுடைய வறுமை எல்லாம் நீங்கி அவர்களுடைய விவசாயத்துல பறக்கத், அவர்களுடைய ஒட்டகத்துல பறக்கத், அவருடைய உடலுடைய பறக்கத். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, 2 வருடம் கழித்து கொண்டு வந்து தன்னுடைய ஆமினா அம்மையார்ட்ட கொடுக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆமினா அம்மையார் 6 வருஷம் வாழ்ந்து ஒரு தடவை உம்மு ஐமனோட மதீனாவுக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க. மதீனாவுக்கு சென்று வார வழியில அந்த ஆமினா அம்மையார் இறந்து விடுகின்றார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு 6 வயது. இப்ப தன்னுடைய தாய் இறந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயுடைய மடியில படுத்துக் கொண்டு தாயே தாயே என்று அழைக்கிறாங்க. அந்த தாயால பேச முடியல. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய ரசூலுல்லாஹ்வை கொஞ்சம் இழுத்து பக்கமாக வைக்கிறாங்க. வரலாறுகள் எழுதப்படுது. மக்காவுல மரணித்திருந்தா முழு மக்காவாசிகள் அவருடைய ஜனாசாவுடைய வேலைகளை செய்திருப்பாங்க. மதீனாவுல மரணித்திருந்தா முழு மதீனாவாசிகளும் அதை செய்திருப்பாங்க. ஆனா மக்காவுடையும் இல்ல, மதீனாவுடையும் இல்ல, ஒரு மனித சஞ்சாரமற்ற இடத்துல அந்த ஆமினா அம்மையாருடைய அவருடைய உயிர் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு வாங்கப்படுகின்றது. இப்ப மக்காவுக்கு திரும்பி வராங்க. தன்னுடைய தாயும் இல்ல, தன்னுடைய தந்தையும் இல்ல. அதற்கு பின்னால அவர்களை பொறுப்பெடுக்கின்றார் அப்துல் முத்தாலிப். அவர்களுடைய அப்பா நல்ல இரக்கமானவர், நல்ல அன்பானவர். அந்த அப்துல் முத்தாலிபுடைய சபையில அவர் உட்காரக்கூடிய மஜ்லிஸ்ல வேறு யாரும் வந்து உட்கார மாட்டாங்க. முஹம்மத மட்டும் கொண்டு வந்து அவருடைய சபையில நடுவில் உட்கார வைப்பாரு. அவருடைய நபியுடைய 8வது வயதுல அந்த அப்துல் முத்தலிபும் இறந்து விட்டாரு. ஒரு சஹாபி அறிவிக்கிறார், எனக்கு நல்ல ஞாபகம். அப்துல் முத்தலிபுடைய ஜனாசாவை எடுத்துக்கொண்டு போறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவுக்கு பின்னால் அழுதலே போன அந்த காட்சி என்னால மறக்கவே முடியாது. இந்த தாயையும் இழந்துட்டாரு, தந்தையும் இழந்துட்டாரு, அப்பாவையும் இழந்துட்டாரு. இப்ப ஒரே ஒருவர் இருக்கிறாரு, அபூ தாலிப்.
அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர் நல்ல அன்பாக இரக்கமாக வளர்த்துக் கொண்டிருந்தார். கடைசி வரைக்கும் அவரோட தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதற்கு பின்னால தன் ஹிஜ்ரி நபி அவங்களுடைய 40வது வயதுல தான் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்குது. நபி அவர்கள் 25வது வயது, நபி அவர்களுக்கு 25வது வயது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 வயது. தன்னை விட 15 வயது கூடிய அந்த பெண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் வாழ்கின்றார்கள். அவர்களின் மூலமாக 4 பெண் குழந்தைகள் கிடைக்கின்றன. ஆண் குழந்தைகள் எல்லாம் சின்ன வயதிலேயே இறந்து வருகின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, 40வது வயதுல நபி அவங்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்படுகின்றது. இப்பொழுது வேற வகையான சோதனை. மக்கள் எல்லாம் நபி அவர்களை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. மக்காவை விட்டுமே நாடு கடத்திட்டாங்க. அபீ தாலிப் என்ற கணவாயில நபி அவர்களையும் நபியுடைய குடும்பத்தார்களையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 2.5 வருடம் அந்த கல்லு மலையில தங்கினாங்க. நாங்க எல்லாம் அஜி போறோம் விருப்பீங்க. மினாவுல முழு ஏற்பாடு, அங்க ஏசி, கூலர், டொய்லெட், பாத்ரூம் முழு ஏற்பாடு செஞ்சும் அந்த ஒரு 3-4 நாளை கழிக்கிறதுக்கு நாங்க படுற பாடு. 2.5 வருடம் நபி அவர்களையும் முழு நபித்தோழர்களையும் அந்த ஷியாபே அபீ தாலிப் என்ற கணவாயில் ஒதுக்கிட்டாங்க. மக்காவுல ஹரம் ஷரீஃப்ல ஒரு நோட்டீஸ் எழுதி போட்டுட்டாங்க. இதுக்கு பின்னால முஹம்மது அவருடைய முழு குடும்பத்துடன் யாரும் எந்த வகையான சகவாசமும் வைக்கக்கூடாது, அங்கே யாரு போகவும் கூடாது, அங்கிருந்து யாரு வரவும் கூடாது, யாரும் அவர்களுக்கு எந்த வகையான உதவியும் செய்யக்கூடாது என்று சொல்லி மக்காவில் ஒரு நோட்டீஸை எழுதி தொங்கப்படுகின்றார்கள். சில சஹாபாக்கள் எழுதுவாங்க, சொல்லுவாங்க. அந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய பொம்பளை புள்ளவங்க கடுமையான பசியில ஷியாபே அபீ தாலிப்ல அந்த கணவாயில் அந்த மலையில சில பேர் அழக்கூடிய அழுகை சப்தம் கூட மக்களுக்கு கேட்கும். அதை பார்த்து மக்களுக்கு முஸ்லிம்கள் சந்தோஷப்படுவாங்க. இவங்களுக்கு இப்படித்தான் வேணும், இவங்க இப்படித்தான் கஷ்டப்படணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால மீண்டும் அல்லாஹ்வுடைய பெரிய ஏற்பாடு. வரலாறு விரிவாக சொல்ல நேரம் இல்லை. 2.5 வருஷத்துக்கு பின்னால மக்காவுக்கு வராங்க. மக்காவுக்கு வந்து அவங்க தாயிஃபுக்கு போறாங்க. தாயிஃப்ல நடந்த விதம் உங்களுக்கு தெரியும். அதற்கு பின்னால தான் அபூ தாலிபுடைய கடைசி நேரம் நபி அவங்க முயற்சி செய்யறாங்க. பல தடவை போய் சொன்னாங்க, என்னுடைய சிறிய தந்தையே ஒரே ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, நான் கியாமத் நாள் உங்களுக்கு பரிந்துரைப்பேன். அந்த நேரத்துல தான் அபூ தாலிப் சொன்னாரு, என்னுடைய சகோதரனுடைய மகனே, இவ்வளவு நானும் நீ கொண்டு வந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளல, கடைசி நேரத்துல நீ கொண்டு வந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டா என்னுடைய கூட்டம் என்ன சொல்லுவாங்க? அபூ தாலிப் அவருடைய சகோதரனின் மகனுக்கு மதங்கிட்டாரு, அவருக்கு பழிஞ்சிட்டாரு, அவருக்கு வழிபட்டுட்டாரு, என்னுடைய ரத்தம் என்னுடைய அந்த கண்ணிய போய்விடும். அதனால எனக்கு நரகம் கிடைத்தாலும் பரவாயில்லை, ஆனா என்னுடைய கோத்திரத்திற்கு வரக்கூடிய இந்த கேவலமான செய்தி, இந்த இழிவான செய்தி, அதை என்னால் தாங்க முடியாது. அதற்கு பகரமா நரகத்தை வேண்டும் என்றாலும் நான் தாங்கிக் கொள்ள தயார். கடைசி வரைக்கும் களிமா சொல்லல. அவர் களிமா இல்லாமல் இறந்து விடுகின்றார். அதே வருஷத்துல தான் அதற்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வஃபாத்தாகிறாங்க. அதனால தான் அந்த வருஷத்துக்கு ஆமுல் ஹுஸ்ன், கவலையுடைய வருஷம், கஷ்டத்துடைய வருஷம். அதற்கு பின்னால தான் ஒரு 2-3 வருடங்களுக்கு பின்னால மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்றாங்க. மதீனா போனதோட ரசூலுல்லாஹ்வுடைய மகள்மார் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்றாங்க? மரணித்து விடுகின்றாங்க. அவர்கள் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டு அவர்கள் விதவையாக்கப்படுறாங்க. அதே மாதிரி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டு விதவையாக்கப்பட்டு அவர்களும் வஃபாத்தாகிறாங்க. அதற்கு பின்னால ஹஜ்ரத் உம்மு குல்தூம், ஸைனப், ருக்கையா, உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 3 பெண்மணிகளும் திருமணம் முடித்து ஆரம்பத்தில் ஒருவர் கொடுக்கப்பட்டு அவர்களால் விதவையாக்கப்பட்டு அவர்களால் பலர் சொல்லப்பட்டு அதற்கு பின்னால நபியுடைய 2வது 3வது மகள்மார்களை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றுக்கு பின் ஒன்றாக முடிக்கின்றார்கள். நபி அவங்களுக்கு 3 ஆம்பளை புள்ள, 3 ஆண் குழந்தைகளும் சின்ன வயதிலேயே மரணித்து விடுகின்றது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்கட ஒரு புள்ள இறந்துட்டா வருஷ கணக்குல நாங்க பேசுவோம், எங்களுக்கு இப்படி ஒரு மகன் இருந்துச்சு, எங்களுக்கு இப்படி ஒரு மகன் இருந்துச்சு. ஆனா நபி அவர்களுக்கு கொடுத்த சோதனை சாதாரணமான சோதனை அல்ல.
அவர்களுடைய 4 மகள்மார்கள் 3 மகள்மார்கள் விதவைகளாக்கப்பட்டு நபியுடைய கண்ணுக்கு முன்னாலே அவர்களும் பார்த்தாரு. 3 ஆம்பளக்குள்ள அந்த 3 ஆண் குழந்தைகளும் சில வயதிலேயே இறந்து. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வளவு பயங்கரமான சோதனைகள் வந்தும் நபி அவர்கள் தன்னுடைய தீனுடைய உழைப்பல உறுதியாக இருந்தாங்க. பத்ருக்கு தகாசா வரும்போது தயாரானாங்க, உஹதுக்கு தகாசா வரும்போது தயாரானாங்க, கந்தத்துக்கு போனாங்க, கைபருக்கு போனாங்க. எந்த அளவுக்கு இவ்வளவு ஏற்பட்டும் என்ன சொன்னாங்க, எனக்கு ஆசை அல்லாஹுடைய பாதிரா நான் வெட்டப்படணும், சும்மாக்கியா மீண்டும் ஹலாத்தாக்கப்படணும், சும்மாக்கள் மீண்டும் ஷஹீதாக்கப்படணும் என்று சொல்லி இந்த அளவுல நபி அவங்க அல்லாஹுடைய பாதையில உயிரை கொடுக்க ஆசைப்பட்டாங்க. அந்த அனைத்து கஷ்டங்களையும் சகித்தாங்க. என்னுடைய தியாகத்தின் மூலமாக கியாமத் வரைக்கும் வரக்கூடிய இந்த உம்மத்துக்கு ஹிதாயத் கிடைக்கணும். அதே மாதிரி சஹாபாக்களை தியாகம் செய்தாங்க. அவங்களோட தியாகங்கள் எல்லாம் வீணாக்கல்ல. அதன் மூலமா தான் நானும் நீங்களும் இன்னைக்கு பேரளவுலையாவது முஸ்லிம்களாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால சமீப காலத்தில் இந்த தாவத்துடைய உழைப்பு எங்கள் இந்த நாடுகள்ல மாத்திரமல்ல முழு உலகம் பூரா நடக்குது. ஜமாத் போகாத நாடுகள் இல்ல, ஜமாத் போகாத கண்டங்கள் இல்ல, ஜமாத் போகாத தீவுகள் இல்ல, மேற்கத்திய நாடுகள்ல ரொம்ப வேகமா இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அங்க ஹாஃபிஸாக ஆகிறாங்க, ஆலிம்களாக ஆகிறாங்க, பெண்கள் கூட ஆலிமாக்களாக ஆகிறாங்க. கனடாவுல முன்தியல் என்ற ஒரு பகுதி இருக்குது. அங்க எங்களோட நாட்டுடைய ஒரு சகோதரர் அவர் ஒரு இஸ்லாமிய பெண் இஸ்லாத்துக்கு திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டு அவனுக்கு ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை கிடைக்குது. அந்த மகனையும் இஸ்லாமிய முறைப்படி வளர்த்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால கனடாவுடைய போர்டர்ல அமெரிக்கா அங்க பஃபலோன்னு ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அந்த ஊர்ல மௌலானா ஷேகுல் ஹதீஸ் லக்ஷரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு கலீஃபா டாக்டர் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனிதர் ஒரு மதரசா செய்யறாரு. ஆண்களுடைய மதரசாவும் இருக்குது, பெண்களுடைய மதரசாவும் இருக்குது. அந்த பெண்களுடைய மதரசாவுல ஆலிமாக்களாக வெளியான முதலாவது பெண்கில வெளியான அந்த ஆலிமாக்கல்ல இந்த இத்தாலி பெண்ணுடைய மகளும் ஒரு ஆலிமா. நான் எதை சொல்ல வாரேன்டா, இத்தாலியில பிறந்து வளர்ந்த அந்த பெண் கனடாக்கு வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரரை முடிச்சு அவளும் இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து தன்னுடைய மகளையும் ஆலிமாவாக ஆக்கி அவருடைய அந்த பெண்ணுடைய தந்தையுடைய சகோதரர் அவர் ஒரு கட்டத்துல சொன்னாரு, என்னுடைய அண்ணன் என்னுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு நான் 16 வருஷமா போறேன், ஆனா இதுவரைக்கும் என்னுடைய மதினிய கண்ணால நான் கண்டதில்லை. எதை சொல்ல வாரோம்டா, மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்துக்கு வாராங்க, அந்த அளவுக்கு இஸ்லாத்துல உறுதியாக இருக்கிறாங்க, தீன்ல உறுதியாக இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான மஸ்ஜிதுகள், பல மதரசாக்கள், நூற்றுக்கணக்கான ஆப்ஜெக்ட்கள் உருவாகி கொண்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அங்கிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, வெளி நாடுகளுக்கு வெளி உலகத்திற்கு போனா தெரியும் இந்த தாவத்துடைய வேலையுடைய பலத்தன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த லாய்ப்பேட்டையும் கபூல் செய்யணும். ஆரம்ப காலத்திலிருந்து இந்த வேலைக்காக வேண்டி பலவிதமான தியாகம் செய்த அந்த சகோதரர்கள், ஆண்களும் பெண்கள், உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் இருப்பாங்க. தாவத்துக்காக ஆரம்பத்துல தாவத்துடைய வேலைக்கு எதிர்ப்பாக ஒரு பக்குவ வந்த நேரத்துல இந்த ஊருடைய பெரிய மகான் மிகப்பெரிய அறிஞர் அல்லாமா அமானி ஹஸரத் அவர்கள் ஒரு பத்துவா கொடுத்தது மட்டுமல்ல, தில்லிக்கு போய் நிஜாமுத்தீனுக்கு போய் ஒரு 10 நாள் ஜமாத்தில் அவர்கள் போய் விட்டு வந்து அந்த பத்துவாவை கொடுக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மற்ற ஊர்களை விட தாவத்துடைய உழைப்புல மிகவும் நெருக்கமான தொடர்புடையவர்கள் தான் இந்த லால்பேட்ட மக்கள். அதை சூழ பக்கம் பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிஞ்சிக் கொள்ளணும். அல்லாஹ் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். பல நாட்களாக பல மாதமாக இந்த பெரிய ஒரு ஏற்பாடு செய்து ஒரு முயற்சி செய்து மாஷா அல்லாஹ் இந்த அளவுக்கு நீங்க ஏற்பாடு செய்து இந்த இஜ்மாவுல கலந்திருக்கிறீங்க. ஆனா இவ்வளவு பேர் சேர்ந்தாங்க, நல்லபடியா நடந்துச்சு, எல்லாம் கையரா முடிஞ்சிருச்சு என்று சொல்வதற்கு அல்ல, மாற்றமாக இந்த இஜ்மாவுடைய பழக்கத்தை கொண்டு இந்த இஜ்மாவில் இருந்து எத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிழந்தினாங்க. எத்தனை ஜமாத்துகள் வெளியாகி போச்சு. 4 மாசத்துக்குரிய ஜமாத், 40 நாளைக்குரிய ஜமாத், ஏதோ அல்லாஹ்வுடைய பாதையில எந்த அளவுக்கு நாங்க தியாகங்களை செய்வோமோ அந்த தியாகத்தை பார்த்து அல்லாஹ் இறக்கப்படணும்.
சஹாபாக்கள் செய்தாங்க தியாகம். அதை பார்த்து அல்ல இறக்கப்பட்டு நிலைமைகளை மாற்றினான். இந்த இந்தியாவுல மட்டுமல்ல, முழு உலகத்துல இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பாதகமான சூழல் அது மாற்றப்படணும். அல்லாஹ் எங்களை பார்த்து இறக்கப்படணும். அவனுடைய கைதி மதத்து வரணும். அவனுடைய மறைமுகமான உதவிகள் வரணும் என்றா நானும் நீங்களும் ஏதாவது ஒரு வகையில தியாகங்களை செய்யும். இன்னைக்கு நாங்க சாப்பிடாம இருக்கல்ல, படுக்காம இருக்கல்ல, பிரயாணம் செய்யாம இருக்கல்ல, குளிக்காம இருக்கல்ல, எங்களால் இருக்கவும் முடியாது. ஆனா நாங்க செய்யக்கூடிய தியாகம் என்ன? நம்முடைய ஊருடைய சூழல், நம்முடைய வீட்டுடைய சூழல், நம்முடைய கடையுடைய சூழலை விட்டுட்டு கொஞ்சம் வெளிக்கிளம்பி ஒரு 4 மாசம் ஒரு 40 நாளைக்கு போய் முழுக்க முழுக்க மஸ்ஜிதுடைய மாஹவுல், மஸ்ஜிதுடைய சூழல்ல ஏசிக்காப்புடன் இருந்து அந்த ஈமானுடைய சபையில் இருந்து முதல்ல நான் திருந்தோணும், முதல்ல நான் என்ன மாற்றணும், அதனுடன் அடுத்தவர்களுக்கு ஞாபகப்படுத்தணும் என்று விளக்கி வெளிக்கிளம்பி போய் பார்த்தோம் என்றால் நிச்சயமா அல்லாஹுடைய பலவிதமான உதவிகளை நாங்கள் கண்கூடாக கண்டு கொள்ளலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவன்களே, சகோதரர்களே, அதனால் முதலாவது அல்லாஹ் உங்களுடைய வருகைகளை கபூல் செய்வானாக. நீங்க எந்தெந்த வகையில உழைப்பு செய்தீர்களோ அந்த அனைத்து உழைப்புகளையும் முயற்சிகளையும் அல்லாஹ் பொருந்தி அவனுடைய வைதி மதத்தை தந்தருள்வானாக. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, அதனால என்னிடத்துல தீன் வரணும். எங்களோட ஏரியாவுல, நம்முடைய ஹல்காக்கள்ல, முழு தமிழ்நாட்டுல, முழு இந்தியாவுல, முழு உலகத்துல வாழக்கூடிய அத்தனை முஸ்லிம்கள் இஸ்லாமியர்களாக வாழணும். மற்றவர்களுக்கும் ஹிதாயத் கிடைக்கணும். அவர்களும் ஈமான் உள்ளவர்களாக வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கணும். அதற்காகவே நாமும் நம்முடைய காலத்துல கொஞ்சம் காலம், நேரங்கள்ல கொஞ்சம் நேரம், பணம் காட்டுகள்ல கொஞ்சம் பணத்தை செலவழித்து அவசர அவசரமா அல்லாஹுடைய பாதையில இருக்கிறது போறதுக்கு நாம் எல்லாரும் உறுதியாக நியத்து வைத்துக் கொள்வோமா?